அம்மா வாருங்கள் அம்மா. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். விமலா தேவி அம்மா விநாயகர் பாடல் பாடு. திருச்சிற்றம்பலம். கும்பத்தரு தேனுமணி கசிவாயி, உன் கடலில் தேனூரி, இன்பரசத்தே பருகி பலகானம், இந்த நுயிர் காதர ஊற்றருள்வாயே, தம்பி தனையோனே, தந்தை வட தாடருட்கை கனியோனே, அன்ப தமக்கான நீனை பொருளோனே, அன்ப தமக்கான நீனை பொருளோனே, ஐந்து கரத்தானை முக பெருமாளே, எந்த நுயிர் காதர ஊட்டருள்வாயே, ஐந்து கரத்தானை முக பெருமாளே. சிற்றம்பலம். சாந்தம்மா நால்வர் துதி பாடு. சிற்றம்பலம். கொழுத்த புகழியற்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. சிவாய். திருச்சிற்றம்பலம். நம்ம ஈசன் குடும்பத்துல நம்ம ஈசன் குடும்பத்துல சிறப்பு விருந்தினராக இன்னைக்கு நம்ம விஜயலட்சுமி அம்மா தான் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாயன்மாரை பத்தி ஒவ்வொரு அடியாளம் விட்டு நம்ம பேச வச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாயன்மார் ஒவ்வொரு வாரம். இப்ப நம்ம திருநாவுக்கரசனாராயண ஐயா எடுத்துட்டு இருக்காரு, ஆனந்தையா எடுத்துட்டு இருக்காரு. நம்ம சாந்தகுமாரி திருச்சியில இருக்கிறவங்க அம்மா திருஞான சம்பந்தர் புராணம் எடுக்கிறாங்க. சிறுதொண்ட நாயனார் புராணம் பெரிய புராணம் தான், அதுவும் கொஞ்சம் பெரிய ஒரு வரலாறு தான். ஆனா அது 88 பாடல் இருக்கு. அதனால அம்மாட்ட நீங்க எவ்வளவு நாள் எடுத்தாலும் எடுத்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். ஆனா அவங்க உணர்ந்து சொல்லுவாங்க. இப்ப அடியன் மாதிரிலாம் அப்படியே ஈஸியா சொல்லிட்டு இந்த பாடல் மட்டும் விளக்கம் கொடுத்துட்டு போற அளவுக்கு நமக்கு திறமை அவ்வளவுதான் கொடுத்துருக்காரா இறைவன். அம்மா 2010 வந்திருக்கிறாங்க. அந்த 10 அவங்க அதிலே ஊறி அவங்களுடைய குரு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு குரு அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. கோமல் சேகர், மாணிக்க சுவாமி ஐயா எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய குருவா கிடைச்சிருக்கிறாங்க. அதனால அதுலயே அதாவது கற்றல் கேட்டல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க கட்டுறது மட்டும் இல்லாம கேட்கறது மட்டும் இல்லாம அந்த கற்றலை கேட்கிறாங்க, அதுபடி சிந்திக்கிறாங்க, சிந்தித்து அதன்படி நடக்கிறாங்கன்றதுலாம் அம்மாவை தான் உதாரணமா சொல்லலாம். அந்த மாதிரி சிறப்பான ஒரு அடியா நமக்கு இந்த குடும்பத்துக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கிறாங்க. அவர்களை பத்தி ஒரு சின்ன குறிப்பு நம்ம சொல்லணும் இல்லையா, எப்பவுமே ஒரு சின்ன குறிப்பு கொடுத்தா நம்ம ஆரம்பிக்கிற வழக்கம். அம்மாவுடைய இருப்பிடம் குத்தாலம், மயிலாடுதுறை பக்கத்துல குத்தாலம் சொல்லி ஒரு சிறப்பான ஒரு ஊர்ல இருக்கிறாங்க. அம்மா பட்டப்படிப்பு எல்லாம் படிச்சவங்க, நல்லா பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சவங்க, எம்இடி முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இல்லாத வாழ்க்கை கல்விக்கு எப்படி ஒரு உதாரணமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி சித்தாந்தத்தை நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சித்தாந்த கல்வி அவங்க 2 முறை படிச்சு சித்தாந்த ரத்தின பட்டம் பெற்றவங்க. திருவாரூர் ஆதீனத்துல பயிற்சி எடுத்தவங்க.
அவங்க வந்து நகரத்தார் சமூகம். அந்த நகரத்தாருக்குன்னு ஒரு சிறப்பு உண்டுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த வழி 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 வழியாவே அந்த குடும்பங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆன்மீகத்துல இறக்கி விட்டுடுவாங்க. அவங்க மூதாதையர்கள்லாம் என்னன்னா அந்த வழி வழியா நம்ம எல்லாம் கூட இருக்கிறோம், நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம பிள்ளைங்களுக்குள்ள சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஆனா அந்த பண்பாடை வந்து அந்த நகரத்தாருடைய அவங்க பரம்பரை பரம்பரையா அந்த ஆன்மீக வழிக்கு எப்படி செல்லணும், இன்னமும் பாருங்க அந்த நகரத்தார் கோயில இன்னமும் சிறப்பா செயல்பட்டு. ஏதோ கோயில் கூட நம்ம வந்து தவறுதலா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நகரத்தார் கோயில இன்னும் சிறப்பா இருக்கிறது காரணம் என்ன, இந்த மாதிரி அடியாருடைய கூட்டம் தாங்க. அந்த மாதிரி சிறப்பா அவங்க செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அவங்க வந்து அந்த இயல்பாக ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடு. அதுக்கு யார் காரணம், அவங்களோட தாய் தந்தை, அவருடைய மூதாதையர்கள், அவருடைய கணவருங்க. அவருக்கு வாழ்க்கை அமைப்பு என்னன்னா அவரு கணவர் மூலியமா தான் அவங்களுக்கு கிடைச்சதுன்னே சொல்லலாம். அருமையான ஒரு அடியார் கூட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அடியாரே வந்து அவருக்கு வந்து கணவரா அமைஞ்சிருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவங்களை எடுத்துட்டு செல்லக்கூட முடியுது. இல்லைன்னா நம்மளால முடியாது. ஒரு ஒரு மாட்டு வண்டி போனா 2 மாடு சமமா போனாதான் அந்த மாடு இழுக்கும், அந்த வண்டி இழுத்துட்டு போகும். ஆனா ஒரு மாடு நல்லா இருந்து ஒரு மாடு நல்லா இல்லைன்னா ஏற்றத்தாழ்வு தான் வரும், அது அந்த நிலைக்கு போய் சேராது. அந்த மாதிரி அம்மாவுடைய வந்து அந்த ஆன்மீகத்துக்கு ஒரு ஈடுபாடா இருக்கக்கூடிய அவருடைய கணவர் ஒரு முக்கிய ஒரு காரணமா இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களும் அந்த உழைப்பு இருக்குது. அவங்களும் ஒரு சிறந்த ஒரு அடியாரா இருக்கிறாங்க. அம்மாவுக்கு கிடைச்ச ஒரு குருன்னு சொல்றோம் இல்லையா, யார் அந்த குருன்னா கோமல் சேகர் ஐயா தான். அவரும் மயிலாடுதுறையில ஒரு பகுதியில இருக்கிறாரு. அவங்க கிட்ட அம்மா வந்து அது மாதிரி ஒரு ஐயா புலவர் ராஜமாணிக்கம் உங்களுக்கு தெரியாதல்ல, இப்ப கூட பெரிய புராணம் விளக்கம் எடுத்துட்டு இருக்காரு. அருமையா சொல்லக்கூடிய ஐயா. பல ஆண்டு காலமாக அந்த துறையிலே இருந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு குருவா இருந்து அதன்படி நிக்கிறாங்க. அந்த குரு சொல்றதை மட்டும் கேட்காம அதுபடி நின்று அவர்கள் நெறிப்படுத்தி கொண்டவர்கள் அவர்கள்லாம். இப்போது இந்த நிலைக்கு வர காரணமாகவே வருவதற்கு இறைவனுடைய திருவருள், குருவினுடைய திருவருள், அடியார்களுடைய திருவருள் என்றே அவங்களுக்கு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்களை உருவாக்குவித்தவர்கள் வந்து இறைவனுடைய கருணையினால இன்னைக்கு நல்ல சீரும் சிறப்புமாக அழகாக ஒரு சொற்பொழிவாற்றக்கூடிய ஒரு திறமை அவங்களுக்கு இருக்கு. அவங்க வந்து 2014 இருந்து ஓம் நம சிவாயா என்ற ஒரு அறக்கட்டளை மூலமாக பெரிய புராணம் பயின்றார்கள். 4 வருடம் விடாம பயிற்சி எடுத்திருக்கிறாங்கன்னா எப்பேற்பட்ட அடியார். நமக்கெல்லாம் 1 வருடம் 2 வருடம் வாய்ப்பே கிடைச்சாலும் ஒரு நாள் வகுப்பு விட்டுடுவோம். அவங்க 4-5 வருடமாக அந்த ராஜமணிக்கு ஐயாவோட பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அந்த மூவலூர் நூலகத்துல போய் புக்கு இருக்காது. அப்ப நமக்கெல்லாம் புக்கு கிடைக்கிற ஒரு காலத்துல புக்கு நமக்கு கிடைக்காது. மூவலூர் நூலகத்துல போய் இருந்து எடுத்து பயிற்சி பண்ணாங்க. அதோட யார் யாராக அவங்க, அவருடைய கணவர், அவங்க 2 மகள், அதையும் சொல்லணும் இல்ல. ஏன்னா அந்த குடும்பத்தை இணைக்கிறாங்க பாரு, எப்படி அந்த பரம்பரையை கொண்டு வரணும், ஆன்மீகத்துறைக்கு எப்படி எடுத்துட்டு போகணும்ட்டு அவங்களாம் ஒரு உதாரணமா இன்னைக்கு திகழ்றாங்க. அவங்க வந்து அந்த எல்லாமே அடியார் அந்த மாதிரி ஒரு போயிட்டு வகுப்பு மூலூர்ல அந்த புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து பெரிய புராணமெல்லாம் எடுத்து அவங்க எல்லாம் பயிற்சி பண்ணி 4-2 வருடம் அந்த பெரிய புராண வகுப்பை அவங்க எடுத்து திறம்பட கற்றாருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அது அதுலயும் ஊறி 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 அவங்களுக்கு அந்த பழக்கம் வந்தனால்தான் இந்த மாதிரி ஒரு நாயன்மார் வரலாறு சொல்ல முடியுது. அது மாதிரி சிறப்பான ஒரு அடியார். அவங்களுக்கு வந்து அடியார் கூட்டது. மயிலாடுதுறைனா ஒரு சிறப்பு வாய்ந்த ஊர் இல்லையா, அந்த ஊர்ல ஒரு நல்ல அடியார் கூட்டமும் அம்மாவுக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம். எப்பயுமே ஒரு நம்ம ஐயா வந்து யாத்திரை பத்து அடியார் சொல்ல 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 என்ன நம்ம எப்படி உணர்றோம், அடியார் கூட்டம் அடியார் கூட்டம் அடியார் கூட்டம் சொல்லுவோம். அவங்கதான் முக்கியம். அந்த 12 மணி ஆனா நம்ம என்ன பண்றோம், அடியாருக்கு அன்னம்பாடு போய்க்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு அடியார் கூட்டம் அவங்களுக்கு சிறப்பான ஒரு அடியார் கூட்டம் அவங்களுக்கு கிடைச்சதுனே இருந்தது. அவங்க வந்து சிவசந்திரன் ஐயா ஒருத்த வந்து அவருடைய சொற்பொழிவு நிறைய கேட்டிருக்காங்க. அவ வந்து தட்சிணாமூர்த்தி ஐயா அந்த நாயன்மார் வரலாறுலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு 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 அவங்களோட என்ன பண்ணுது, அவங்க சொற்பொழிவு கேட்க கேட்க அவங்களே ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். அப்புறம் வந்து அந்த நமசிவாயின்னு ஒரு அறக்கட்டளை இருக்கு. அந்த அறக்கட்டளை வந்து ஒவ்வொரு திருவாதிரை அன்னைக்கும் அந்த நாயன்மார் வரலாறு சொல்லக்கூடிய அடியாறுல அவங்களும் ஒருத்தவங்க. நல்ல ஒரு சிறப்பான ஒரு அடியார். நம்ம எப்படி வச்சிருப்போம், யாரை இப்ப நம்ம தேவசேனாத் ஐயாவா சிங்கத்துக்கே ராஜா அப்படின்ற மாதிரி அவர் மாதிரி சிறப்பு வாய்ந்த மருதப்பண்ண ஐயாவா அப்படின்னு ஒரு குறிப்பா அவங்களும் சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரி திறம்பட செய்யக்கூடிய அடியார்கள் அம்மாவும் ஒருத்தவங்க. அவங்களும் போயிட்டு ஒரு நல்ல தொண்டாட்டு இருக்காங்க. திருவாதிரை ஒரு நாயன்மார் வரலாறு எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாம அம்மாவுடைய வந்து நிறைய திருவிசைப்பாலாம் பாட விளக்கம் எடுத்திருக்காங்க. கோமலையா சேகர் என்ன பண்ண அவங்க தூக்கு விட்டுருக்காங்க. அதாவது தான் பற்ற இன்பம் தானே அனுபவிக்க கூடாது, எல்லாத்தையும்
நீங்களும் செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம அடியாரெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தங்களா நம்ம எப்படி குடும்பத்துல ஒவ்வொரு அடியா நம்ம பேச வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஒருத்தவங்க ஒண்ணுமே தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல, எழுதுங்க, நீங்க அப்படியே பயிற்சி பண்ணுங்க, ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அடியா தூக்கி அம்மாவோட நீ கட்டுறதோடு இல்லாம அந்த குருவுக்கு ஒரு மரியாதை செலுத்துறாங்கன்னா இதாங்க, இதான் சிறப்பான ஒரு தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. கேட்கறது மட்டும் இல்லாம அந்த ஐயா சொல்ற அந்த வழிபாடுல நின்று அவங்களும் அந்த கற்றலோட அவங்களும் சிறப்பா அதை செய்து கொண்டிருக்கிறாங்க அம்மா. அது மட்டும் இல்லாம அம்மாவுக்கு உடல் உபாதி ஒரு வருட காலம் ஆண்டு வழி இது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வருடம் லீவு கொடுத்துட்டாரு போட்டுன்னு நினைக்கிறேன். அம்மா ஒரு வருட காலம் ரொம்ப துன்பம், ஒரு நோய் ஆற்றல துன்பப்பட்டு மீண்டு எடுத்திருக்கிறாங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு பெருங்கருணை பாருங்க இறைவனுக்கு. ஏன்னா அது யாராட முடியுதுன்னா அடியார்களுடைய. அவங்க எவ்வளவோ மருத்துவமா செய்து பார்த்தா கூட அந்த அடியார் கூட்டம் கிடைச்சது பிறகு அடியார்லாம் கூட்டு வந்து ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்கன்னா அதெல்லாம் உண்மையான மெய் அடியார்கள்னு சொல்லலாம். அந்த மாதிரி அடியார்கள்லாம் வந்து விண்ணப்பம் வைத்ததுனால எல்லாம் தீர்ந்து நல்லா இந்த அளவு சிறப்பாக அவங்க இருக்கிறாங்க. இந்த பணி மேலும் 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 வளரணும்னு சொல்லி எம்பெருமானுடைய நான் விண்ணப்பம் வச்சுக்கிறேன். அவங்களும் நிறைய நம்ம கூட நம்ம தொண்டு செய்து நிறைய அவங்களுடைய ஸ்பீச்ல நம்ம கேட்கணும், இன்னொன்று சிறப்பா இன்னும் மேலே 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 அவங்க வளரணும்னு சொல்லி எம்பெருமான்கிட்ட விண்ணப்பம் வச்சு நம்ம ஈஸ்வரன் குடும்பத்து சார்பாக அவருடைய வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். அம்மா நீங்க ஆரம்பிக்கலாமா உங்களுடைய சிறுதொண்ட நாயனார் புராணத்தை நீங்க சிறப்பா செயலாற்ற அழைக்கிறோம் அம்மா. திருவடி வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலைமலையானே போற்றி போற்றி. சிவாய நம. இன்னைக்கு சிறுதொண்ட நாயனார் பற்றி சிந்திப்பதற்கு முன்னாடி முதல்ல இந்த இணைய வழியே இணைந்திருக்கும் அத்துணை அடியார்களுடைய திருவடிகளை அடியேன் என்னுடைய சென்னிமேலே வைத்து சூட்டிக் கொள்கிறேன். அருமையா என்னை பத்தி சிவாய நம. அம்மா எனக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் வேண்டாமா, அதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாலும் அம்மா பிடிவாதமா இதெல்லாம் சொல்லி தீருவேன்னு சொல்லி நீங்க சொல்ல சொல்ல இறைவா ஏதாவது என்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா சுவாமி நல்லபடியா நீங்க என்னை சொல்ல வச்சிருங்க. ஏன்னா இவ்வளவு சொல்லிட்டு ரொம்ப ஏதாவது சொதப்பலா பண்ணிட்டேன்னு வச்சுங்க என்ன நினைப்பீங்க, அம்மா பாட்டுக்கு இவ்வளவு புகழ் உரைகளா எழுதி வச்சு சரியாவே செய்யலையோ. இன்னமும் இருக்கு, இன்னமும் இருக்குமா கடைசியில சொல்லலான் இருக்கேன். சிவசிவா போதுமா, இதுவே போதும் போதும். ஏற்கனவே இருக்கிறதுக்கு மேல ஜலதோஷம் அதிகமாயிடும் போல இருக்கு. சிவாயனம இறைவன் திருவருள். சரி, அப்புறம் இந்த வேலுண்டு வினையில்லை இந்த குழுமத்தை வந்து வணங்கிக்கிறேன் அடியேன். அந்த இணையத்தின் மூலமா இணைந்திருக்கிற அத்துணை அடியார் பெருமக்களையும் வணங்குகிறேன். எங்களுடைய தொண்டு எப்பொழுதுமே எப்படி அமையும் என்றால், அடியேன் எப்பவுமே உரை துவங்குவதற்கு முன்னாடி எங்களுக்குன்னு ஒரு கொள்கை. என்ன கொள்கைனா, எப்போதுமே என்ன வந்து இந்த வழியில இங்க இருக்காரு சுவாமி அப்படின்னு அடையாளம் காட்டியவர் அடியனுடைய கணவர். அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் சொல்லும் பரிசே தொழும்பாய் பணி செய்வோங்கிற மாதிரி அவர் வந்து முதல்ல நீங்க எல்லாம் வாழ்த்து வணக்கம் எல்லாம் பாடிட்டீங்க. இருந்தாலும் அடியனுடைய கொள்கைப்படி என்னுடைய கணவர் இப்போ விண்ணப்பம் வைப்பாரு சுவாமி கிட்ட. அந்த விநாயகர் வாழ்த்து பாடி முடிச்சுட்டு ஒரு தேவாரம், திருப்பரியலூர் வீரட்ட தேவாரம், அது மேகராக குறிஞ்சி பண்ணில அமைந்தது முதல் திருமுறை. அந்த பண்ணினுடைய முதல் பாடலையும் அந்த ஈற்று பாடல், அதாவது அது பதிக பயன், அதை பாடி நிறைவு செய்த பிறகு அடியனுடைய விளக்கம் இறை அருளால் அமையும் என்று சொல்லி அவரை அன்புடன் அடியேன் பாட அழைக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பிடியதன்னொரு உம்மை கொலமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மீது கொடை வடிவினர் பயில் வலி வளமுறையிறையே. தலம்
பரியலூர் வீரட்டம், பண் மேகராக குறிஞ்சி. முதல் திருமுறை. திருச்சிற்றம்பலம். கருத்தன் கடவுள் கனல் ஏந்தி ஆடும் நிறுத்தன் சடைமேல் நிரம்பாமதியன் திருத்தம் உடையார் திருப்பரியலூரில் விருத்தன் என தகும் வீரட்டத்தானே. நறுநீர் ஊகும் காழி ஞான சம்பந்தன் வெறுநீர் திருப்பரியல் வீரட்டத்தானை பொறி நீடரவன் புனைப்பாடல் வல்லார்க்கு அரும் நீடு அவலம் அரும்பிறப்புத்தானே. அரும் நீடு அவலம் அரும்பிறப்புத்தானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. மிகவும் நன்றி. அருமையாக விண்ணப்பம் செய்த அடியனினுடைய கணவரை பாராட்டி, ஏன்னா பாராட்டுதல்ங்கிறது அவசியம். பாராட்டினீங்களாம் பாராட்டினீங்கன்னா தான் இதனால என்ன பயன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்லை பாராட்ட ஒரு மகிழ்ச்சியா சொல்ல வேண்டிய கருத்துக்களை அருமையா கவனிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் சொல்லுவோம் அப்படிங்கிற அந்த தன்மை வரும். அத்தன்மையிலே அடியனுடைய கணவரை பாராட்டி, ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று நினது அருளாலே உணரி என் செயலே காண்கினேனே. என் செயலே காண்கிலேனே சிவபோகசாரம். அதுபோல இன்னைக்கு இறைவன் எனக்கு உள்ளிருந்து உணர்த்தி எந்த செயலோ என்ன சொல்ல போறனோ எல்லாம் அது சுவாமி தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சிவஞான சித்தியார் பாடல் ஒண்ணு. ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றா ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசல். இப்போ இந்த ஞான வேள்வி, இந்த பூசையில கலந்து கொள்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களையும் அடியேன் வரவேற்கிறேன். நீங்க எல்லாரும் இந்த பூசையில கலந்து கொண்டு அருமையாக இந்த பூசை செம்மையுற விளங்க. ஏன்னா அடியேன் சொன்னா பத்தாது, நீங்க கலந்து கொண்டால்தான், அப்ப கேட்கிற நீங்களும் செம்மையோட கேட்டால்தான் அந்த உரைப்புத்தன்மை மிக சிறப்பாக அமையும் என்று சொல்லி இன்றைய தலைப்புக்கு சிறுதொண்ட நாயனார் இந்த வரலாறுக்கு அடியேன் வருகிறேன். சிவாய நம. அடியேன் சொல்ற அந்த ஒலி குறிப்பு அடியேன் தெளிவா தெரியுது, எல்லாம் தெரியுதுங்களாமா? சிவாய நம. யாராவது ஒரு பேர் சொல்லலாம். கேக்குதுங்களாமா? தெரியுது. இல்ல இடையில உங்களுக்கு ஏதாவது புரியல தெரியலன்னா கைய ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறேன். இல்ல உங்களோட இதை தெரிவிச்சாலும் ஓகே தான். ஏன்னா நான் பாட்டு சொல்லிட்டே போயிட்டு எதுவுமே தெளிவில்லாம சொல்லிடக்கூடாதுல்ல. ஏன்னா சொல்றது அடியேனும் அனுபவிக்க வேண்டும், நீங்களும். ஏன்னா இது சிவ அனுபவம், இந்த பேரின்பம். அதனால யாரோ ஒருத்தர் கையை ரைஸ் பண்ணியிருக்காரு. என்னங்க ஐயா? சிவாய நம்ம ஏதோ ஒரு கை ரைஸ் ஆயிருக்கே. ஐயா ஐயா தான், உன் கணவர் தான். நல்லா இருக்கு. ஓ சரி சரி சரி. அம்மா கண்டினியூ பண்ணலாங்களாமா? ஆரம்பிக்கலாமா? சரி. இப்போ நம்ம சிறுதொண்ட நாயனார் வரலாறை பார்க்கும் பொழுது முதல்ல சேக்கிழார ஒரு துதி சொல்லாம அந்த புராணத்தை ஆரம்பிக்கிறது சரி கிடையாது. அதனால சேக்கிழார் புராணம் 1007 தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லை அவர் புராணத்தை உலகு அறிய விரித்து உரைத்த செல்வம் மலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. இந்த நூல் சேக்கிழாரை பற்றிய புராணம். இது 14ஆம் நூற்றாண்டிலே தோன்றியது. இத அருளியவர் உமாபதி சிவாச்சாரியார். இந்த சாத்திர நூல்கள்லாம் படித்தவர்களுக்கு அவருடைய பெயர் நன்றாக தெரியும், உமாபதி சிவாச்சாரியார். இந்த நூலுக்கு சேக்கிழார் புராணம் என்பது பெயர்.
திருத்தொண்டர் வரலாறு அப்படின்னும் இந்த நூலை அழைப்பார்கள். சேக்கிழார் வரலாற்றை அறிய உதவும் ஒரு அற்புதமான நூல் இந்த நூல். அந்த சேக்கிழார் புராணம், அவருக்கு ஒரு துதி சொல்லியாச்சு. அடுத்தது சைவ திருமுறைகள் நமக்கு தெரியும் 12. இந்த பெரிய புராணம் என வழங்கும் திருத்தொண்டர் புராணம் 12ஆம் திருமுறை. கூத்த பெருமானால் உலகெல்லாம் என அடியெடுத்து கொடுக்க பெற்று அருள பெற்ற சிறப்பினை உடையது. சுவாமியே அடியெடுத்து கொடுத்திருக்கார், சிவபெருமானே. என்ன தொடர்? உலகெல்லாம். அப்ப இறைவனால் அருளப்பட்ட அந்த உலகெல்லாம்ங்கிற திருவாக்கை நீங்க இந்த நூலில் முதலிலே, நடுவிலே, கடைப்பகுதியிலே 3 இடங்களிலே வைத்து போற்ற பெறுகிறது. சரி, எந்த ஒரு புராணத்தை படித்தாலும் அதற்கு ஒரு பயன் இருக்க வேண்டும் இல்லையா? நம்ம எதையுமே பயன் இல்லாம செய்யறது இல்லை. எந்த ஒரு செயலை செய்தாலும் இந்த புராணத்தை படித்தாலும் அந்த புராணத்தால ஒரு பயன் இருக்கணும் இல்லையா? என்ன பயன் என்று பார்த்தோம் என்றால், மக்களின் சிந்தை இருள் போக்கி ஞான வெளி தந்து இகத்தும் பரத்தும் இன்பமளித்து இந்த பேரின்ப முத்தியை அடைய இந்த நூல் உதவுகிறது. அப்ப உள்ளங்கிறது இருளா இருக்கு, எனக்கு வெளிச்சம் வேணும், ஞானம் வேணும் அப்படின்னா நான் இந்த நூலை அடியேன் படிக்க வேண்டும். இது எப்படி இன்பத்தை அளிக்குமா? இகத்தும் பரத்தும் இன்பம் அளித்து அந்த பேரின்ப முத்தி அடைய இந்த நூல் ஒரு வழிகாட்டியாக, ஒரு வழித்துணையாக அமையும். என்ன பண்றாரு நம்முடைய பெரிய புராண ஆசிரியர் சேக்கிழார் பெருமான்? இந்த பெரிய நூலை 2 காண்டங்களாகவும் 13 சருக்கங்களாகவும் வகுத்து கிட்டத்தட்ட 4253 விருத்து செய்யுட்களால் பாடி முடித்து திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிற பெயரும் சூட்டி அருளினார். அடுத்தது, இப்போ இந்த நூலோட சிறப்பு நமக்கு தெரியும். நாயன்மார்கள் 63 தனியடியார்கள், 9 தொகையடியார்களை பற்றிய சிறப்பினை உடைய இந்த நூல். இவர்களெல்லாம் ஏன் நாயன்மார்கள் ஆனார்கள் அப்படின்னா, அவர்கள் செய்த அந்த அரிய செயல், செயற்கரிய செயல், அந்த செயற்கரிய செயலை செய்ததால் அவர்கள் அந்த நாயன்மார் வரிசையிலே சேர்க்கப்பட்டனர். அந்த செயலை அவர்கள் உரைப்பு தன்மையோடு செஞ்சாங்க. இப்போ நம்ம ஒரு நாள் ஒரு செயலை இன்னைக்கு காலையில இப்படி செஞ்சுட்டு தான், இந்த இறைவனை நான் வழிபாடு செஞ்சுட்டு தான் உணவு உண்பேன் அப்படின்னு ஒரு கடப்பாடு வச்சிருக்கேன்னு வச்சுங்க. ஒரு நாள் வெளியூருக்கு போயிடுறேன், என்னால கும்பிட முடியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்க. நம்ம என்ன நினைப்போம்? சரி, இன்னைக்கு இல்லைன்னா பரவாயில்ல, நாளைக்கு சேர்த்து கும்பிட்டுப்போம் அப்படின்னு நினைப்போமா இல்லையா? அப்படி இல்லை. இவங்க அன்னைக்கு அந்த செய்ய முடியலன்னா அதுக்காக தங்கள் உயிரையும் துறக்க வல்லவர்கள். அதனாலதான் அவங்கெல்லாம் நாயன்மார்கள் வரிசையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம பட்டினத்தடிகளார் பாடல் வழியாக ஒரு சிறப்பான பாடல், அதை பார்ப்போம். முதல்ல, வாளால் மகவறிந்து ஊட்டவல்லேன் அல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லேன் அல்லன், நாள் ஆறில் கண் இடந்து அப்பவல்லேன் அல்லன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பனுக்கே அப்படிங்கிறார் பட்டினத்தார். இதுல 3 நாயன்மார்களோட பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய செயலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன? முதல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற சிறுதொண்ட நாயனார், அவரோட சிறப்பை பட்டினத்தடிகளார் வாயிலா பார்க்கணும் என்பது அடியனுடைய ஆசை. அதனால இந்த பாடலை அடியன் எடுத்துக்கொண்டேன். வாளால் மகவறிந்து ஊட்டவல்லேன் அல்லன். அதாவது பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் புராணத்திலே சொல்லப்பட்ட 63 நாயன்மார்கள், மறந்து விடக்கூடாது. சமயத்துல எனக்கு அடிக்கடி குழப்பம் வரும், 63 64. ஏன்னா கலைகள், கலைகள் 64, நம்முடைய நாயன்மார்கள் 63. அவர்கள ஒருவரான சிறுதொண்டர் செய்த அரிய செயல். அது எப்படிப்பட்ட செயல்? அரிய செயல். தன் மகனையே அறிந்து ஊட்டுதலையோ. இன்னொரு நாயன்மாரான திருநீலகண்டர், அவர் செய்த அரிய செயலான இளமை துறத்தலையோ. மற்றொரு நாயன்மாரான கண்ணப்பர்,
அவர் என்ன பண்றாரு, ஆறே நாளில் தன் கண்ணையே அப்பும் செயலையோ செய்வதற்கு கையால் ஆகாதவன் நான், இப்படிப்பட்ட எனக்கு சிவபதிக்கு கிடைக்குமா, நான் திருக்காலத்தினாதனுக்கு ஆளாக முடியுமா அப்படின்லாம் பட்டினத்தாருக்கு ஒரு ஐயம் ஏற்படுகிறது. அப்படி ஐயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நம்முடைய சிறு தொண்டர் இருக்கார். சிறு தொண்டரப்போ இப்ப நம்ம பார்க்க போறது சிறு தொண்ட நாயனார் தான். இருந்தாலும் இப்ப இந்த 3 நாயன்மார்கள் அடியன் குறிப்பிட்டேன் அல்லவா, அதுல திருநீலகண்ட நாயனார், அவங்களுக்கு அந்த கதையெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம், இதெல்லாம் நீங்க பார்த்து கடந்து வந்த புராணங்கள். இருந்தாலும் இப்ப இன்னொரு தடவை படிக்கிறதுனால ஒன்றும் நம்ம கெட்டு போயிட போறதில்லை. சிவாய நம்ம அவரோட பேரு சொல்லவே நம்ம பல காலம் தவம் செய்திருக்க வேண்டும். நேற்று அம்மா சொல்லும் போது அதான் சொன்னேன். இந்த திருஞான சம்பந்தர் புராணத்தை அருமையா சொன்னாங்க அந்த சாந்தா சண்முகம் அவர்கள். சாந்தகுமாரியா சாந்தாசன், எனக்கு அடிக்கடி ஒரு குழப்பம் வரும். சாந்தகுமாரி, ஏன்னா சிறப்புலி நாயனாரை பத்தி சொன்னவங்க சாந்தா சண்முகம். இவங்க திருஞான சம்பந்தர் புராணம் எடுக்கிறவங்க சாந்த குமாரி அம்மா, திருச்சியை சார்ந்தவர்கள். அவங்க சொன்னப்ப நான் சொன்னேன், அடியன் என்ன சொன்னேன்னா, அம்மா இங்க உட்கார்ந்து இப்படி உரையாற்றணும்னா 3 மணி நேரம் குறிப்பு எடுக்கணும். எடுத்தாதான் அது 1 மணி நேரத்துல சொல்ற மாதிரி அமையும். இல்ல ஏற்கனவே நம்ம தான் குறிப்பு எடுத்துட்டோமே, பரவாயில்ல அப்படியே போய் உட்கார்ந்து பேசிடலன்னா இது அப்படிப்பட்ட சப்ஜெக்ட் கிடையாது. தலைப்பே இல்லாமலாம் அடியன்ற பேச சொன்னா 2 மணி நேரத்துக்கு கூட பேசிடுவேன். ஆனா இந்த தலைப்புக்குள்ள பேசணும், இந்த நாயன்மாரை பத்தி பேசணும், அனுபவிச்சு பேசணும், உணர்ந்து பேசணும்னா அடியனுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி டைம் கொடுங்கம்மான்னு ஒவ்வொருத்தர்ட்டையும் அதான் கேட்பேன். ஏன்னா நான் காய் நறுக்கும் போது கூட கண்ட கதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். யூடியூப்ல போட்டு ஒவ்வொருத்தரும் எப்படி அந்த சொற்பொழிவாளர்கள் எப்படி அதை அனுபவிச்சு அந்த நாயன்மாரை பத்தி சொல்றாங்க, அந்த பதிகத்தை எப்படி விளக்குறாங்க. என்னோட எனக்கு ஓய்வு நேரம்லாம் கிடையாது. அடியேன்னு இன்னைக்கு எதுவா இருந்தாலும் ஓப்பன் டாக் தான். எதுவும் எனக்குன்னு எது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நம்ம கற்பது பெரிய விஷயம் இல்லை. நான் முதல்ல அடியேன் அந்த கற்க கசடர திருக்குறளுக்கே வேற மாதிரி பொருள் கொண்டு இருந்தேன். ஆரம்ப காலத்துல நம்ம பள்ளி காலத்துல நம்ம படிக்கிற பாடத்தை கரெக்டா படிக்கணும் அப்படிதான் அடியன். அப்புறம் நாளாக பக்குவம் வர வர கற்பதுங்கிறதுனாலே அவர் எதை குறிக்கிறாருன்னா சிவஞான நூல்கள் தான். இந்த உலகியலுக்காக இந்த பிஎஸ்சி பிகாம் டாக்டரேட் அதெல்லாம் கிடையாது. அந்த நூல்கள் இந்த வயிற்றுப்பாட்டுக்கு இந்த பொழப்புக்கு வேற என்ன பண்றது, பொருள் வேணும் இல்லையா. அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்க. இந்த உலகத்துல பொருள் வேணுங்கிறதுக்காக அந்த படிப்பு கடைசியா நம்மளோட வரப்போறது இல்லை. இதுதான் இந்த சிவஞான கல்வி. இந்த சிவஞான கல்வியை கற்கிறது பெருசு இல்லை, கற்று அதன் வழியிலே நிற்க வேண்டும். அப்பதான் அந்த கல்விக்கான சிறப்பு. சரி, நம்ம இந்த திருநீலகண்ட நாயனாரை பத்தி சொல்லும் பொழுது பெரிய புராணத்துல சேக்கிழார் என்ன சொல்லுவாரு, இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரான. பாருங்க, அவர் காமம் கொண்டிருந்தார் அப்படியெல்லாம் சொல்லல. அதெல்லாம் அவருக்கு இழுக்காயிருமா, அதுக்காக அது இளமை காலத்துல எல்லாருக்குமே ஏற்படுறது தானே. ஆனா இவர் என்னவாயிட்டாரு, ஒரு மனைவி ஒரு கணவன் இல்லாம இன்பத்துறையில் எளியரான. அந்த சொல் உபயோகம்லாம் நம்ம கவனிக்கணும். எளியர் அப்படின்னா ரொம்ப சீப்பா போயிட்டாராம். அதனால பரத்தியர் இல்லத்துக்கெல்லாம் போறாரு. தன்னுடைய மனைவிடம் பெற்ற சுகத்தை சிற்றின்பத்துல நம்ம 5 பெறுகிற இன்பம் அனைத்தும் சிற்றின்பம் தான். அப்ப தன்னோட மனைவி மூலமா மட்டும் கிடைச்ச இன்பத்துல அவர் மகிழ்ச்சி அடையல, பரத்தையர் வீட்டுக்கும் போறாரு. அப்புறமா போயிட்டு அம்மாவை வீட்டுல இப்போ நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கணவன் முதல்ல என்ன பண்ணுவாங்க, மனைவிய போயிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க ஏதோ. அப்ப மனைவிக்கு தெரிஞ்சிடும் இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு, உள்குத்து இருக்கு அப்படின்னு தெரியும். இவர் என்ன பண்றாரு, அங்க போயிட்டு அம்மாவை போய் அப்படி அந்த மெய்யுற அணையும் போது அப்படி தழுவ போறாரு. அப்ப அந்த அம்மா ரொம்ப ரொம்ப அந்த என்ன சொல்றது, அந்த கற்புல திண்ணியராக இருக்கிறாங்க அந்த அம்மா என்ன சொல்லிடுறாங்க, தீண்டு வீராயின் எம்மை திருநீலகண்டம் என்றார். தீண்டு வீராயின் என்னை திருநீலகண்டம் அப்படின்னு அவர் சொல்லல. அந்த அம்மா எம்மை அப்படின்னு எல்லா பெண்களையுமே சொல்லிட்டாங்க. தீண்டு வீராயின் என்னை திருநீலகண்டம்னா அந்த அம்மாவை மட்டும் தொட்டிருக்க மாட்டார் அவரு.
அந்த அம்மா எப்ப எம்மை திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிச்சோ அப்பவே இவருக்கு உரைச்சு போச்சு. என்னடா இது, எப்ப திருநீலகண்டம், ஏன்னா அவர் திருநீலகண்டம்ங்கிற சொல்லுக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு, மரியாதை, காதல், அந்த பற்று, அந்த சொல் அவரை உருக்கிருச்சு. ஐயோ நான் செஞ்சது தவறு, எம்மை என்றதால் மற்றை மாதராரையும் மனத்திலும் தீண்டேன் என்றார். பாருங்க, இன்பத்துறையில எளியராயிருந்து பல மாதர்களோட இருந்தவரை அந்த அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தை, எம்மை தீண்டு வீராயின் திருநீலகண்டம். அப்போ அப்படிப்பட்ட அடியார். அப்போ அந்த மாதிரி இருக்க என்னால முடியாது. பட்டினத்தார் சொல்றாரு, கண்ணப்பனோட அன்பு சொல்ல முடியாது. அது 6 நாள்லன்னா அது ஒரே இந்த பிறவி இல்ல, போன பிறவிலையும் அவர் சுவாமி மேல பக்தி வச்சிருக்காரு. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த பெரிய புராணத்தை புத்தகம்லாம் தொடுறோம்ல, இதெல்லாம் நீங்க கேக்குறீங்கல்ல, இது ஒரு பிறவில எல்லாம் வந்துடாதுங்க. பல பிறவிகள் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்திருக்க வேண்டும். அந்த பக்திங்கிறது ஒரு இதுல வந்துடாது, முன் செய்தவ பயன். பல பிறவிகள்ல நம்ம இதை சிந்திச்சுக்கிட்டே இருந்தாதான், விட்டுறக்கூடாது. இடையில நம்ம இல்லறத்துல இருந்தாலும் இதை ஒரு கையில பிடிச்சுக்கணும். அப்படிதான் எங்க கோமல் ஐயா சொல்லுவார். கோமல் சேகர் ஐயாவும் ராஜமாணிக்கம் ஐயாவும் அடியனுடைய வழிகாட்டிகள். அவர்களை நான் என்றும் மறந்து விடக்கூடாது. இந்த உயிர் இந்த உடம்புல இருக்க வரைக்கும் சிவாய நம, எனக்கு என்னைக்குமே என்னுடைய குருமார்களை அடியேன் மறக்க கூடாது. ஏன்னா இவங்க எக்கட கட்டு போட்டோம் அப்படி நினைச்சிடல. ஐயோ இந்த உயிரும் இந்த செம்மை நெறிக்கு வர வேண்டும், இந்த சிவநெறியில ஈடுபாடோடு இருக்க வேண்டும் அப்படின்னு எங்களை சார்ந்த எல்லாரையுமே எங்க ஊர் பகுதியில் இருக்கவங்கள முடிஞ்ச வரைக்கும் திருக்கோயிலுக்கு போகும்போது அப்படி சொல்லி சொல்லி சொல்லி, இப்போ இரும்ப நம்ம அடிச்சு அப்படி பக்குவப்படுத்தணும்னா அது நல்லா அது செம்மையாயிடும் இல்லையா, அந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்லணுமா அப்படின்னா நம்ம அந்த உலக ஆயுதத்துல உயிருக்கு என்ன தன்மைனா, சித்தாந்தம் பேசுறேன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. எனக்குமே சித்தாந்தம்னா கொஞ்சம் பயம்தான். முதல்ல ஆரம்பத்துல ரொம்ப பயம்தான். சித்தாந்தம்னா நமக்கு அது ரொம்ப புரியாது. அந்த சாப்டர் எடுத்தாலே கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த சித்தாந்தத்தை அவசியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சைவ சித்தாந்தம், நம்ம இந்த சைவ சித்தாந்தத்துல பிறந்ததுக்காக அது கத்துக்கணும். கத்துக்கிட்டாதான் நம்ம மேல்நிலைக்கு போறதுக்கு அது ரொம்ப உதவும். உயிரோட தன்மை என்னன்னா, சார்ந்த வண்ணம் வாழுதல். உயிருக்கு, இந்த உயிர் இந்த உடம்புல இருக்க உயிருக்கு சார்ந்த வண்ணம் வாழும் அது தன்மையுடையது. இறைவனுடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னா வியாபக அறிவு. காலத்தையும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சுவாமிக்கு தெரியும். என்னுடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னா சுட்டி அறியப்படும் அறிவு, ரொம்ப சிற்றறிவு, ஏகதேச அறிவு. அதனால இந்த உயிர் சார்ந்த வண்ணம் வாழுதுனால நம்ம எப்படி சாரணும்னா இந்த மாதிரி அடியார் கூட்டத்தோட சாரணும். இப்ப ஒரு அடியார்ட்டு இருந்து அடுத்த அடியாருக்கு நமக்கு ஸ்பார்க் வந்துடும். நம்ம அப்படி நல்ல, ஏன்னா உயிரோட தன்மை என்னன்னா எப்போதும் கெட்டதை ஈஸியா போய் டச் பண்ணிடும். சாடுறதுலயே இப்போ ஒரு நல்ல விஷயம் இருக்கு, கெட்ட விஷயம் இருக்கு. எது கிட்ட இந்த உயிர் போகும்னா முதல்ல கெட்டது கிட்டதான் போகும். 4 தடவை சுத்தி பார்ப்போம். யாரும் இல்லைன்னா நம்ம இது வரைக்கும் நல்லவங்களா இருக்கோம், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல கெட்டது செய்ய அப்படின்னு அர்த்தம். சுவாமி நம்மளை கெட்டது செய்யாம வச்சிருக்காரு. அந்த இறைவன் திருவருளுக்கு நாம் என்றைக்கும் நன்றி பாராட்ட வேண்டும். இப்போ நம்ம கண்ணப்ப நாயனார் எடுத்துக்கிறோம். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கலன் என்றும், அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும், அவனுடைய நிலை இவ்வாறு நீ அருள் என்று இவ்வாறு அறிநீ என்று அருள் செய்தார். சிவகோஸ்ரீயார் கனவுல போய் சுவாமி சொல்றார். சிவகோஸ்ரீயார் என்ன நினைக்கிறாரு, என்ன இப்படி அந்த அனுசுதம் பண்ணியிருக்கானே, ஊன் இறைச்சியெல்லாம் கொண்டு வந்து சுவாமி முன்னால போட்டிருக்கானே, எவ்வளவு பெரிய அனுசிதமான செயல் இது அப்படின்னு அவர் வருந்துறார். இவனை யாருன்னு காட்டு சாமி, நான் அவனை ஒழிச்சு கட்டுறேன் அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு. அவர் என்ன நினைச்சாரோ, சுவாமி கனவுலயே அவருக்கு வர்றார். சிவகோஸ்ரீயார் கனவுல பாருங்க, கனவிலும் நனவிலும் நம்பா உன்னை மனவிலும் வழிபடல் மறவே நம்மான். அங்க திருவாவடுதுறை ஆதீனத்துல இருக்கிற பதிகம். அப்படி சுவாமி கனவுல வர்றாருன்னா அவர் எந்த அளவுக்கு சுவாமியை நினைச்சிட்டு கொடுத்தாதான் அப்படி கனவுல எல்லாம் சுவாமி வருவார். உறங்கும் போதும் சரி, காலையில் எழுந்து கொள்ளும் போதும் சரி, அதே அந்த இறை நினைப்போடே, இறை செய்த சிந்தனையோடே எழுந்திருக்கணும். என்ன புண்ணியம் செய்தனை நன்னெஞ்சே அப்படிங்கிற மாதிரி இந்த நெஞ்சத்துக்கு நம்ம அப்பப்ப அறிவுறுத்திக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது வேற மாதிரி போயிடும்.
சரி, அப்ப கண்ணப்ப நாயனார் புராணத்துல என்னன்னா, அவர் செய்த இப்போ ஒரு அன்புக்கு அன்புக்கு ஏதாவது வடிவம் கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அது ஒரு கேரக்டர், அது ஒரு பண்பு நலன். ஆனா பெரிய புராணத்துல சேக்கிழார் ஐயா சொல்றாரு, அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும். அன்புக்கு ஏதாவது ஒரு வடிவம் கொடுத்தா அதுதான்ப்பா கண்ணப்பன். அவன் முழுமையா இப்ப 80 கிலோ இருக்கானா 80 கிலோவும் அன்புதான். அப்படி அன்பே வடிவமாக வந்தவன் கண்ணப்பன். அவனுக்கு வேற எதுவும் தெரியாது. அவனுக்கு என்ன தெரியும்? அவனுடைய அறிவெல்லாம் என்னை அறியும் அறிவு. அவனுடைய செயல், அவன் என்னென்ன செஞ்சான், வாய் கலசமாக கொண்டு அந்த தண்ணியை எடுத்து என் மேல முழுக்காட்டுறான் இல்லையா, அது எனக்கு தூய்மை. அது அந்த கங்கையை விட எனக்கு புனிதமானது. எப்படி பாருங்க, அடியார் அன்போடு இருக்கிறாரா அப்படிதான் பாக்குறாரு சுவாமி. நீ செய்யற செயலை என்னன்னு அவர் நினைக்கல. நீ தலையில அவர் தலையில அந்த பூவை சொருகிட்டு வந்திருப்பாரு, அதை எடுத்து சுவாமி மேல போடுவாரு. அது எனக்கு பிடிச்சிருக்கு, அதெல்லாம் எனக்கு இனியது அப்படிங்கிறாரு. அப்படி இன்னும் கொஞ்சம் உச்ச கட்டத்துக்கு போனா என்ன புரியும்னா, ஞானங்கிறது ஒண்ணுமே இல்லை, ஈசன் மேல இருக்கிற அன்புதான் ஞானம். இந்த தெளிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எல்லா அடியார்களும் நமக்கு இறைவனாவே காட்சியளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான். சிவாய நம. சரி, இப்போ நம்ம மற்ற 2 நாயன்மார்களையும் பார்த்தோம். இன்னைக்கான ஹீரோ சிறு தொண்ட நாயனாரை பத்தி நம்ம இப்ப பார்க்கணும். இதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னா, திருத்தொண்டர் தொகை, அதுதான் முதல் நூல். அந்த நூல் வழியா நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா சிறு தொண்ட நாயனாரை பற்றி 88 பாடல்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி திருத்தொண்டர் தொகை, அதை அருளியவர் நம்முடைய சுந்தரர், நம்பி ஆரூரர் என்று அழைக்கப்படுபவர். அந்த திருத்தொண்டர் தொகை தான் முதல் நூல். சரிங்களா? அதுல நம்ம சுந்தரர் குறிப்பிட்டிருக்கிறார். அது வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம். பல சருக்கங்கள் இருக்கு இல்லையா, 13 சருக்கங்கள் இருக்கு. இது எந்த சருக்கத்துல வரும்னா வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம். அந்த சருக்கத்துல இந்த திருத்தொண்டர் தொகை, அத சுந்தரர் எப்படி சொல்லியிருப்பாரு, சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டன் குடிமேய சிறு தொண்டர்க்கு அடியேன் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். இந்த புகழ்வல்லல் சிறப்புலி, இந்த சிறப்புலி நாயனாரை பத்தி போன வாரம் இதே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அருமையா சாந்தா சண்முகம்மா சிந்திச்சாங்க. அடியேனும் அதுல பங்கு பெற்றிருந்தேன். எனக்கு என்ன அவங்க கிட்ட பிடிக்கும்னா, எந்த ஒரு குறிப்புமே வச்சுக்காம அப்படியே கண்ணை மூடிட்டு கட 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 கடன்னு சொல்லிடுவாங்க. அடியனுக்கு இன்னும் அந்த ஞானம் வரல, அந்த பயிற்சி வரல. ஆனா சுவாமி தான் வேண்டது, எனக்கு குறிப்பே இல்லாம நான் பேசுற மாதிரி எனக்கு கொண்டு வர சுவாமி. நானும் எனக்கு எதுவும் பெரிய ரிவார்டு அவார்டு அதெல்லாம் அதுக்காகலாம் இல்லை. எப்ப பார்த்தாலும் ஒன்ன பத்தியே பேசி கசிந்து உருக வேண்டும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க வேண்டும். அந்த உணர்வை கூட, அது போதும் எனக்கு. எனக்கு திருவடி பேரு அதெல்லாம் அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும், அது எனக்கு ஏதாவது தகுதி, நீ ஏதாவது, ஏன்னா எனக்கு தகுதிக்கு மேல கொடுத்துருக்கிறாரு. நான் உண்மையாவே சிறு வயதுல இருந்து இறை மேல நாட்டம்லாம் கிடையாது. நகரத்தார் சமூகத்துல இருந்தாலும் நான் அடியேன் ஒரு 2 பெற்றோர், இருவருமே வேலைக்கு சென்ற பெற்றோர். தாய் தந்தையர் இருவருமே, அப்பா வங்கியில பணிபுரிந்தார், அம்மா பள்ளி ஆசிரியர் இருந்தாங்க. அப்பெல்லாம் எங்களுக்கு எது நாங்க முக்கியமா நினைச்சோம்னா, பள்ளிக்கு போய் வர்றது, அந்த வேலைகளை செய்யறது, அவ்வளவுதான். இந்த சுவாமி மேல பக்தி, இது பிரதோஷம், இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு அஷ்டம், அப்படி எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. ஆனா பாருங்க இறைவனுடைய விளையாட்ட. சென்னையில வாழ்ந்த என் அடியே திருவொற்றியூர் பகுதியில டெய்லி தேவாரம் கேட்க வேண்டிய இடத்துல எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாத ஞானத்துல இருந்தேன். அப்படிப்பட்ட சிறுமியுடைய நாயினும் கீழ்பட்டேன். அப்படி இருக்கிறதுல சுவாமி என்ன பண்ணாரு, ஒரு நல்ல ஒரு வழிபாட்டுல இருக்க குடும்பத்துல கொண்டு சுவாமி சேர்த்தாருங்க. நாளும் ஒரு 2 மணி நேரம் பூஜை பண்ணுவார் எங்க வீட்டு ஐயா. இதை பார்த்துட்டு இப்படி பூஜை பண்றதுனால என்ன அப்படின்னு அறியாமல் நினைத்திருக்கிறேன். இப்போ ஐயோ எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டேன் சுவாமி, இப்போ உணர்றேன். இப்போ அப்படி ஆட்கொள்ள பெற்று, உனக்கு கடைசியா வர வேண்டியது என்ன தெரியுமா, இந்த திருவடிதாம்மா, இதுதான் உன்னுடைய இலக்கு அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நான் ஒவ்வொரு அடியா பேசுறதை கேட்கும் போதும், ஐயோ இவ்வளவு நாள் நான் வீணா கழிச்சிட்டேனே, அந்த அவனை பற்றி பேசாத நாட்கள் எல்லாம் பிறவாத நாட்களே அப்படின்னு திருநாவுக்கரசர் ஐயா சொல்லுவார்ல, அந்த மாதிரி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாட்கள் எல்லாம் பிறவாத நாட்களே. இளமை காலம்லாம் பிறவாத நாளா அடியேன்னு வச்சுக்கணும்.
இப்ப இந்த இடத்துல வார்கொண்ட வனமுலையார் சிறுக்கத்துல சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புளிக்கும் அடியேன் சாந்தாமா பேசினது சிந்திச்சது. இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறது செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டர்க்கு அடியேன். முதல்ல அந்த ஊர் பேரு சொல்லிடுறார், திருச்செங்காட்டங்குடி. இப்போ உங்களுக்கு குறிப்பு கொடுத்தாச்சு. திருச்செங்காட்டங்குடியில மேய, மேய என்ற சொல்லுக்கு பொருள் தகுதியான. எத்தனையோ பேர் இருப்பாங்க திருச்செங்காட்டங்குடியில, ஆனா அதுக்கான ரைட் பர்சன், தகுதியான, சோழ நாட்டில வளம் பொருந்திய பதியான திருச்செங்காட்டங்குடி என்னும் பதியில் தகுதியான சிறு தொண்டர்க்கு அடிமை பூண்டோன் ஆவேன் அப்படின்னு நம்ம சுந்தரரையா சொல்றார். சிறு தொண்டர்க்கு அடியே அப்படின்னு சொல்றாரு. பண்ணிக்கணும். இப்ப நம்ம முதல் நூல் பார்த்துட்டோம். அடுத்தது வழிநூல். நம்பி ஆண்டார் நம்பி அவரோட திருத்தொண்ட திரு அந்தாதி. அந்த அந்தாதி முதல்ல தொகை நூல், அப்புறம் இந்த அந்தாதி பார்க்கணும். அந்தாதியில அவர் என்ன சொல்லியிருப்பாரு, திருத்தொண்டர் திருவந்தாதியில ஒரு பாடல், அருமையான பாடல். பாடலை புத்தகம் இருக்கிறவங்க அந்த பாடலை பார்த்து பொருள் கொள்ளலாம். இல்லாதவங்க அடியன் சில பேர் அந்த ப்ரெசென்ட்லாம் பண்றாங்க, அடியன்ட்ட அந்த வசதி இன்னும் அந்த டெக்னாலஜி எல்லாம் கத்துக்கல, அதனால முதல்ல சொல்லிடுறேன் அந்த பாடலை. புலியின் அதனுடை புண்ணியர்க்கு இன் அமுதத்தால் ஆனதோர் ஒளியின் சதங்கை குதலை புதல்வன் உடல் துணித்து கலியின் வலிகெடுத்து ஓங்கும் புகழ் சிறுதொண்டன் கண்டீர் மலியும் பொழில் ஒன் செங்காட்டங்குடியவர் மன்னவனே அப்படிங்கிறதான் இந்த பாடல். புலியின் அதனுடை புண்ணியன், புண்ணியன்னாலே அது நம்முடைய சிவபெருமான் தான். நிறைய அந்த புண்ணியன்கிறதுக்கு ஒரு 4-5 பொருள் இருக்கு. இந்த இடத்துல புண்ணியன், புண்ணியன்னா அரசன் ஒரு பொருள், சிவன் அப்படிங்கிறது ஒரு பொருள். அடியார்களையும் சில இடத்துல புண்ணியர் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அருகன் அப்படிங்கிறதுக்கும் அந்த புண்ணியன்ற பொருள். இந்த இடத்துல எது கரெக்ட்னா புண்ணியன்னா இங்க சிவபெருமானை குறிக்கிறது. புலியின் அதழுடை புண்ணியன், அதழ்னா தோல். அந்த சிவபெருமான் எதை ஆடையாக உடுத்தி இருக்கிறார்? புலியினுடைய தோலை ஆடையாக உடுத்தி இருக்கிறார். சிவபெருமான் நினைச்சா எதை வேணாலும் உடுத்தலாம், பட்டு உடுத்தலாம், பகட்டா இருக்கலாம். ஆனா சுவாமி எவ்வளவு எளிமையானவர் பாருங்க. அவர்தான் ஐஸ்வர்யன், அவன்தான் ஈஸ்வரன். உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் அவனுடைய அடிமைகள், உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் அவனுடைய உடைமை பொருட்கள். இருப்பினும் எல்லாத்தையும் நான் தான் ஆளுகிறேன், நான் பட்டுதான் உடுத்தி வருவேன்னு யார் கேட்க போறார்? ஆனா பாடல் எண்ணிக்கை இன்னும் நான் உள்ளே வரல. நிறைய கிளாஸ் கேட்டேன். இது வகை நூல், பாடல் நூல். நான் பாடலுக்குள்ள வரும்போது சொல்லிடுறேன். சிவாய நம. இதான் என்கிட்ட இருக்கிறது. டாபிக் உள்ள வரவே கொஞ்சம் நேரம் ஆயிரும். வந்தாதான் உங்களுக்கு ஒரு சூடு பிடிக்கும். முதல்ல நம்ம அதெல்லாம் சொன்னாதான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சிவாய நம. பாடல் என்ன சொல்றேன் இப்ப நான் சொல்றது திருத்தொண்டர் திரு அந்தாதி. இந்த அந்தாதியை இயற்றியது நம்பி ஆரூர். நம்பி ஆண்டார் நம்பி. நம்பி ஆரூர் பார்த்து முடிச்சோம். இவர் நம்பி ஆண்டார் நம்பி. புண்ணியர்க்கு இன் அமுதத்தால் ஆனதோர் ஒளியின் சதங்கை குதலை புதல்வன் உடல் துணித்து. அப்ப புண்ணியன்னா நம்முடைய சிவபெருமான் தான். அவருக்கு என்ன இவர் படைக்கிறார்னா இன் அமுது. அமுதம்னாலே உணவு. அது எப்படி இனிய உணவா? எது இனிய உணவு? அந்த புதல்வன் இருக்கான் இல்லையா, அவன் எப்படிப்பட்ட புதல்வன்? குதலை. குதலைனா அப்படி மழலை சொல் பேசும் குழந்தை. குழந்தை சில சின்னதுல குழந்தையா இருக்கச்ச மழலை சொல் பேசும்போது அது அம்மாவுக்கு தான் புரியும் அது என்ன சொல்லுதுன்னு. பக்கத்துல இருந்து நம்ம எல்லாம் கேட்டோம்னா அது என்னன்னே நமக்கு புரியாது. ஆனா என்னமோ கத்த தத்த கபக்கோ அப்படியெல்லாம் சொல்லுங்க. ஆனா அது எது? அந்த மழலை சொல் நமக்கு புரியாது, அந்த தாய் தந்தையருக்கு புரியும். அப்படிப்பட்ட அந்த குதலை புதல்வ திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பாரு, குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். பக்கத்து வீட்டு மக்கள் மழலை சொல்ல. ஏன்னா நம்ம வீட்டு மக்கள் மழலை சொல் தான் நமக்கு புரியும், அடுத்த வீட்டு பசங்க பேசுறது கரெக்டா புரியாது. அப்ப அவர் என்ன சொல்றாரு? குழல் இனிது யாழ் இனிதுன்னு சொல்லிடுவாங்களாம்.
அவங்க வீட்டு அந்த மழலை சொல்ல கேட்டானா அதெல்லாம் என்ன பெரிய ஓசை, குழல் ஓசை, அழிசை, என் பையன் பேசுவான் பாருங்க, அவன் என்ன பேசுறானே ஒண்ணுமே புரியாது. ஆனா அந்த அம்மா சொல்லும் என் பையன் பேசுவான் பாருங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட மழலை சொல் பேசும் அந்த புதல்வன். அவன் என்ன அணிஞ்சிருக்கான், அந்த சதங்கை, அவன் நடந்து வரும்போது சலக் சலக் சலக்குன்னு சத்தம் கேக்குதான், காலில் அந்த தண்டை கொலுசை போட்டு விட்டுருக்காங்க. அவனுடைய உடலை துணித்து, துணித்தல்னா அறுத்தல், வெட்டல், துண்டாக்குதல். துணி அப்படிங்கிற சொல்லே காரண பெயர் தான். துணிக்கப்படுவதால அதுக்கு பேரு துணி. இப்போ நம்ம ஒரு சாரிக்கு மேட்சிங் பிளவுஸ் எடுக்கிறோம்னு வச்சுங்க, அங்க துணி இருக்கு, அதை என்ன சொல்றோம், துணி. அதை கட் பண்றோம் இல்லையா, அதனாலதான் அதுக்கு பேரே துணி. நம்ம அந்த துணிங்கிற பேருக்கு என்ன காரணம்லாம் தெரியாது, நம்ம துணின்னு சொல்லுவோம். துணிக்கப்படுவதால் அது துணி. அப்படி இந்த குழந்தைய துணிச்சு அதை அறுத்து வெட்டி இல்ல துண்டாக்கி அதுல உணவு சமைத்து அந்த அமுதை இனிதான அமுதாக யாருக்கு கொடுக்குறாங்க, நம்ம சிவபெருமானுக்கு. கலியின் வலிகெடுத்து ஓங்கும் புகழ் சிறுதுண்டன் கண்டீர், மலியும் பொழில் ஒன் செங்காட்டம் குடியவர் மன்னவனே. அப்படின்னா கலினா என்னன்னா துன்பம். அந்த பிள்ளைக்களி அதை தொலைத்தமை, அந்த பிள்ளைய கரியா சமைச்சிட்டாங்க. சமைச்சப்புறம் இறைவனின் திருவருளால் கரியாக சமைக்கப்பட்ட அந்த மகன் மீண்டும் முன்போல உயிர் பெற்று எழுந்து வர பெற்றமை, அதை நீங்க பாக்குறீங்க அப்படிங்கறதா இந்த பாடலுடைய விளக்கம். நம்ம வரலாற்று குறிப்பு சில பார்த்துருவோம். இவர் மாமாத்திரர் குலம், சோழ நாடு இவருடைய ஊரு, திருச்செங்காட்டங்குடி. இவருடைய இயற்பெயர் பரஞ்சோதியார். இவர் வாதாபி அப்படிங்கிற போரில் வென்றவர். சிவன் அடியாருக்கு தமது ஒரே பிள்ளையை கரியாக சமைத்து அமுது அளித்தவர். இவருடைய குரு பூஜை, அதாவது அந்த திரு நட்சத்திரம் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு நிமிஷம் சார்பு நூலை பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தது நம்ம அந்த விரிநூலான பெரிய புராணத்துக்கு போயிடலாம். சார்பு நூல் கொற்றவன்குடி உமாபதி சிவம் அவர் திருத்தொண்டர் புராண சாரம். பல்கு மருத்துவர் அதிபர் செங்காட்டங்குடிவாள் படைத்தலைவர் அமுதளிக்கும் பரஞ்சோதியார், மெய் செல்வமிகு சிறுதொண்டர் காடிநாடன் திருவருள் சேர்ந்தவர், வளரும் சீராளன் தன்னை நல்கு திரு வெண்காட்டு நங்கை சமைத்திட, பின் நன்மதி சந்தனத்தாரி தலைக்கரியிட்டு உதவ, புல்க வரும் வைரவர் தாம் மகிழ்ந்து மகவருள் போற்றியவர் சிவன் அருளே பொருந்தினாரே. இதற்கான விளக்கம் சீக்கிரமா பார்த்துருவோம். மருத்துவர் குலம், செங்காட்டங்குடிங்கிறது ஊரு, அங்க இருக்கிற படைத்தலைவர், அவர் பேரு பரஞ்சோதியார். அமுதளிக்கும் மெய் செல்வமிகு சிறு தொண்டர். எப்ப அவர் அந்த அமுதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாரோ அப்ப அவருக்கு சிறு தொண்டர்ங்கிறது பேரு. காழி நாடன் திருவருள் சேர்ந்தவர், சீர்காழி பிள்ளையார் திருஞான சம்பந்தரோட திருவருளால ரெண்டு பேரும் ஒரு நட்புரிமை இருக்கு. வளரும் சீராளன் தன்னை, அந்த வளர்ந்த அந்த சீராளன்கிற அந்த குல கொழுந்தை என்ன பண்றாங்க, நல்கு கொடுத்த அந்த திருவெண்காட்டு நங்கை சமைத்திட, அந்த அவங்க அம்மா பெற்ற தாயே சமைத்திட, நன்மதி சந்தனத்தாதி அந்த தலைக்கறி உதவும்னு அதை எடுத்து வச்சு அதை ஒரு கறியா சமைக்கிறாங்க அந்த வீட்டுல இருக்க பணிப்பெண்ணான அந்த சந்தனத்தாதி. இவரை புல்க வரும்னா அடைய வரும் சிவபெருமான் வைரவர் கோலத்துல அங்க வந்திருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து மகிழ்ந்து மகவருள போற்றியவர் சிவன் அருளே பொருந்தினாரே அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள். இப்போ நம்ம அனைவரும் நூல் இருக்கிறவங்க எல்லாம் பெரிய புராண நூலினை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல இப்போதான் நம்ம விளக்கம் பார்க்க போறோம். நேரம் எவ்வளவு ஆச்சு? 11 வர்றதுக்கே 11 ஆயிடுச்சா? சரி. சிறுதொண்டர் நாயனார் புராணம். ஒரு நாட்டு செயல் காமன் ஒழிய விழி பொழி செந்தி வருநாட்ட திருநுதலார் மகிழ்ந்தருளும் பதி, வயலில் கருநாட்ட கடைசியர்த்தம் களிகாட்டும் காவேரி திருநாட்டு வழங்காட்டும் செங்காட்டம் குடியாகும். இதான் முதல் பாடல். சிறுதொண்ட நாயனார் புராணம் சிறப்புலி நாயனார் புராணத்துக்கு அடுத்தது.
பக்க எண்ணா சொல்லணுங்களாமா? பக்க எண் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நீங்க சொல்லிடுறீங்களா? இல்ல, பாடல் இருக்குமா, நான் சொல்லிடுறேன். எத்தனாவது பாடல்? சரி. உரு நாட்டும் செயல் காமன் ஒழிய விழி பொழி சிந்தி. இது என்னன்னா, காமனை எரித்த அந்த செய்தி முதல் 2 வரிகளிலே பதிவிடப்பட்டுள்ளது. இறைவனுடைய அட்ட வீரட்ட செயல்கள், அருட்செயல்கள், அதெல்லாம் காமனை எரித்த செயல் திருக்குறுக்கை வீரட்டம். காமனை எரிச்சது யாரு? நம்முடைய கண் முதற் கடவுள் சிவபெருமான். நெற்றியிலே ஒரு கண்ணினை உடையவர். அந்த ஒரு கண் ஒப்பற்ற கண். அந்த ஒப்பற்ற கண் என்ன பண்ணுதான்? விழி பொழி செந்தி, ஈச்சடியில இருக்கு பாருங்க, விழி பொழி செந்தி. அதை அன்வயப்படுத்தி எப்படி பண்ணணும்னா, கடைசியில இருக்க செந்திய முதல்ல எடுத்துக்கோங்க. செந்தி பொழி விழி, அந்த நெருப்பை உமிழக்கூடிய பொழியக்கூடிய அந்த இறைவனுடைய திருவிழிகள். அது என்ன பண்ணுது? உருநாட்டும். உருநாட்டுதல்னா உருக்கொண்டிருந்து உயிர்கள் மீது செலுத்தும் தன்னுடைய ஆசை செயலை காமன். மன்மதன் அந்த செயலை செய்யலைன்னா இந்த உயிர்கள்லாம் உற்பத்தி ஆகாது. அவன் அந்த பானத்தை விட்டாதான் அந்த இல்லறத்துல எல்லாரும் இருக்க முடியும். அப்படி இருக்கிற நேரத்துல சுவாமி என்ன பண்றாரு? அவன் ஒரு முறை அவர் யோக நிலையில இருக்கும்போது, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப கதைக்குள்ள போனோன்னா நேரம் ஆகும், சுருக்கமா சொல்லிடுறேன். அப்படி காமனை எரித்தது திருக்குறுக்கை வீரட்டம். இது அங்க பதிவிடப்பட்டிருக்கிறது. அவன் விழியிலே இருந்து வெளிப்படுத்தும் அந்த செந்தி தோன்றும் நாட்டம். நாட்டம்னா பார்வையை உடைய அந்த சிவபெருமான். திருநுதலார்னா சிவபெருமான் நெற்றியிலே ஒரு கண்ணினை, அருமையான கண், அது சுவாமியோட நெற்றியில இருக்கிறதுனால அது திருநுதல். மகிழ்ந்து அருளும் பதி, பாருங்க அந்த சொல், இறைவனே மகிழ்ந்து அருளக்கூடிய அந்த திருச்செங்காட்டங்குடி. வயலில் கருநாட்ட கடைசியர், அந்த வயல்ல இருக்க கடைசியர். இப்போ நான் வயல் கடைசியர் அப்படின்னு சொல்லி அப்படியே பொருள் சொல்லிட்டு போனா கடமைக்கு அடியேன்னு சொன்ன மாதிரி இருக்கும். எனக்கு எதை செஞ்சாலும் முழுமையா செய்யணும், நாளானவனும் பரவாயில்ல. அடியேன் எப்படி எடுத்திருக்கேன்னா, நிலத்திணைகள், சங்க காலத்துல நிலத்திணைகள், அதாவது நிலத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பகுக்கப்பட்ட பாகுபாடு தான் நிலத்திணை. தமிழ்நாட்டு நிலத்தை எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இப்படி 4 வகை நிலை திணைகளை கொண்டது. இந்த முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் போது அது 5ஆக எண்ணப்பட்டது. பாலைன்னு ஒரு நிலப்பகுதி கிடையாது. அப்படி இருந்ததுன்னா குறிஞ்சியும் பாலையும், அந்த குறிஞ்சியும் முல்லையும் முறைமையால் திரிந்து அதற்கு பாலை என்றொரு பெயர். இந்த நிலத்துக்கு, இந்த 5 வகை நிலத்திற்கு முதல் பொருள்னு ஒண்ணு உண்டு. அந்த நிலம், அந்த பொழுதெல்லாம் முதல் பொருள். இப்போ வயல் சார்ந்த நிலம்னா அது மருத நிலம். இப்ப இந்த திருச்செங்காட்டங்குடி என்ன நிலம்? வயல்லாம் நிறைய வரப்போகுது, அதை நம்ம அனுபவிக்க போறோம். அந்த வயல் சார்ந்த இடம் மருத நிலம். பெரும்பொழுது அப்படி பார்த்தோம்னா 12 மாதங்களும் அதுக்கு பெரும்பொழுது, அதாவது அந்த 6 பருவங்கள். சிறுபொழுது அப்படின்னு பார்த்தோம்னா விடியற் காலை நேரம். கருப்பொருள் அந்த திணைக்கு, இதெல்லாம் நம்ம ஒரு அடியேன் ஒரு 11வது 12வது வகுப்பு தமிழ் படிக்கும் போது இதெல்லாம் பொது தமிழ்ல வந்திருக்கும். இணையத்துல இணைந்திருக்கவர்கள் பல்வேறுபட்ட வயதினை உடையவராக இருப்பதால் யாரு எப்ப இதை படிச்சிருப்பாங்கன்னு அடியேனுக்கு தெரியவில்லை. உங்களுடைய அந்த பழைய கல்வியை இது நினைவூட்டுவதாக அமையும். கட்டாயம் நம்ம தமிழை முதன்மையாக எடுத்து படித்திருந்தோம் என்றால், தமிழ் வழியே கல்வி கற்றிருந்தாலும் சரி, ஆங்கில வழி கற்றிருந்தாலும் சரி, தமிழை ஒரு பாடமாக எடுத்திருந்தோம்னா, ஏன்னா இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்காம கருநாட்ட கடைசியர்னா அந்த வயல்ல இருப்பாங்கப்பா, அவங்களுக்கு கருங்கண்கள் அப்படி சொன்னா அது முழுமையா போய் சேருமான்னு அடியேனுக்கு தெரியல. அதனாலதான் கொஞ்சம் இல்ல பரவாயில்ல, தமிழ் நம்ம தமிழ் படிக்கலன்னா கூட பரவாயில்ல. இப்ப நான் அடியேன் இப்ப சொல்றதுனால உங்களுக்கு ஒரு ரீகாலாவும் இருக்கலாம். புதுசா கேட்டுக்கிறவங்களுக்கு ஓ இப்படி கூட இருக்கா, சரி சரி. யாராவது இப்ப கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழை எப்படிப்பா நிலத்தை பிரிச்சிருந்தாங்க? 5ஆ பிரிச்சிருந்தாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் ஆல்ரெடி இருக்கு. பாலைங்கிறது அப்படின்னு ஒண்ணு இல்ல. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையால் திரிந்து பாலை என்பதோர் படிமம்.
சரி சரி, இவங்க தமிழ்ல ரொம்ப தான் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்மள நினைச்சுக்கணும் இல்லையா? இப்பெல்லாம் வாழ்க்கையில ஏதாவது தெரியலன்னா கூட தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க வேண்டியிருக்கு. சிவாய நம. அப்படி கருப்பொருள் அந்த திணைக்கு உரிய அதாவது அங்க இருக்கிறது, அங்க விளங்கும் தெய்வம், மக்கள், விலங்கு, ஊர், நீர், பூ, மரம், அந்த உணவு, பண், பறை, யாழ், தொழில், இதெல்லாம் கருப்பொருள், அந்த திணைக்குரிய கருப்பொருள். இந்த கடைசியங்கிற இந்த சொல்லுக்காக தான் இவ்வளவு விளக்கமும். இந்த மருத நாட்டு மக்கள்னு யாரை குறிப்பிடலாம்னா, அவங்க பேர் வந்து மல்லர், ஊரன், மகிழ்நன், கிழத்தி, மனைவி, உழவர், உழத்தியர், கடையர், கடைசியர். அந்த கடையர் கடைசியர் அந்த சொல்லுக்காக தான் இவ்வளோ விளக்கமும். இந்த மருத நாட்டுல இருக்க மக்களை, வயலும் வயல் சார்ந்த நிலம், அந்த மருத நிலத்திற்குரிய மக்கள் தான் இந்த கடைசியர். அவங்க வந்து உழவு தொழிலே ஈடுபடுவார்கள். அவர்களுடைய கண் வந்து கருங்கண்களா இருக்குமா. கரு நாட்டம், அந்த நாட்டம்ங்கிற சொல் இந்த இடத்துல கண்ணுன்னு கடைசியருக்கு குறிப்பிடப்படுகிறது. கருங்கண்களை உடைய அந்த உழத்தியர் தம் களிகாட்டும் காவேரி. களினா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்களாம். ஏன்? காவேரி திருநாட்டு வளங்காட்டும் செங்காட்டங்குடியாகும். அங்க நல்ல நீர்வளம் இருக்காங்க. ஒரு நாட்டுல நல்ல நீர்வளம் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா நிலவளம் சிறப்பா இருக்கு. வயல் நல்லா விளையுது, 3 போகம் விளையுது. இதெல்லாம் நான் இப்போ சொல்லல. சிறுதொண்டர் நாயனார் காலத்துக்கு முன்னா, அந்த காலத்துக்கு நீங்க போயிடணும். அப்ப காவேரியில தண்ணி ஓடுச்சு, முழுமையா ஓடுச்சு, கரை புரண்டு ஓடுச்சு. அப்படி நினைச்சு நீங்க கற்பனை பண்ணிக்கணும். இப்ப நீங்க எங்க பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வயல்ல இருந்து தண்ணிக்கு படுற கஷ்டம் இருக்கே, சிவசிவா ஒன்னும் சொல்ல முடியல. இனி அடுத்த ஜெனரேஷன்லாம் வரும்போது இங்க காவேரின்னு ஒண்ணு ஓடுச்சு அப்படி சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப வந்து எப்படி இருக்கா இந்த காவேரி? நல்லா நல்ல நீர்வளம் மிக்க ஊர். இன்னொன்னு, ஒரு இடத்துல இந்த ஊர் செழிப்புற்று இருக்கிறது, நீர்வளம் இருக்கிறது அப்படின்னாலே எங்க கோமலையா என்ன சொல்லுவாரு, இறையருள் இருந்தாமா அது எல்லாம் நல்லா இருக்கும். அங்க 3 வேளையும் பூஜை நடக்கணும், சுவாமிக்கு அபிஷேகங்கள் நடக்கணும். இறை நல்லா மகிழ்ச்சியா இருந்தாருன்னா அவர் அந்த ஊரையும் மகிழ்ச்சியா வச்சுட்டு இருப்பாரு. அப்படி இங்க முதல் 2வது அடியில பாருங்க, திருநூதலார் மகிழ்ந்த அருளும் பதி. அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கார், சிவபெருமான் சாமி மகிழ்ச்சியா இருக்கார். அப்ப அடியார்களை பஞ்சத்துல விட்டுருவாரா? நம்ம அடியார்கள் கஷ்டப்பட அவர் விட்டுருவாரா? அவர் என்ன பண்றாரு, அந்த திருச்செங்காட்டம் குடியும் வளமா வச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு மகிழ்ச்சி வருது. இதே ஔவையார் பாடல் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். அந்த இத வச்சுதாங்க, இந்த வயல் வச்சுதாங்க, அடிப்படையை வச்சுதாங்க இந்த ஊரோட வளமெல்லாம். நல்ல வரப்புன்னு ஒண்ணு அந்த வயலுக்கு 2 பக்கமும் இருக்கும். அது ஏத்தி கட்டினோம்னா அதுல நீரை நிறைய வச்சு தேக்கலாம். நீர் நல்லா பாஞ்சிச்சு, செழுமையா பாஞ்சா நெல்லோட விளைச்சல் அதிகமா இருக்கும். நம்ம அடுத்த நாட்டுல போய் கையேந்தி பிச்சை எடுக்க வேண்டாம். நாங்களே எங்ககிட்டே இருக்குப்பா நெல்லெல்லாம், எந்த குவாலிட்டி உனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் இங்க வந்து பாருங்க, தஞ்சை பக்கம் இருக்கிற சாகுபடி நிலங்கள்லாம் கண்ணுல இருந்து தண்ணி வருது, எல்லாம் பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்கோம், கூறு போட்டு விக்கிறோம், கட்டமா கட்டி வித்துக்கிட்டு இருக்கோம். எங்க போய் எங்க உணவுக்கு எதை சாப்பிட போறோம்னு தெரியல. ஏன்னா இங்க தண்ணியே இல்ல, என்னத்தை உழவு பண்ற போறோம்? எல்லாரும் வித்துட்டு அவன் சென்னை அந்த மாதிரி பெங்களூர் வெளிநாடுகளுக்கு இல்ல வெளியூர்களுக்கு போய் அங்க ஒரு கூலி தொழிலாளியா ஒப்பந்த அடிப்படையில வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இப்போ உழவர்களுடைய நிலைமையெல்லாம் ரொம்ப படுமோசமா இருக்கு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர்கள் அவர் பின்னாடி தொழுதுண்டு போகணும்னு திருவள்ளுவர் சொன்னார். ஆனா இன்னைக்கு உழவர்களை நம்ம கைவிட்டுட்டதுனால நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல. பசி வந்தா உணவை தான் சாப்பிடணும், அதுக்கு அவங்க நெல்லை விளைச்சா தானே. நெல் விளைச்சல் அதிகமா இருக்கணும்னா நீர் வேணும். நம்ம ஒவ்வொரு கர்நாடகாவில போய் தண்ணி கேட்கிறோம், அங்க கேட்கிறோம், இங்க கேட்கிறோம், ஒன்னும் வழி இல்லை. ஆனா அப்போ சிறுதொண்டர் நாயனார் காலத்துல கண் 2த்தையும் மூடி யோசிங்க. ஒரு பக்கம் காவேரி தண்ணி நல்லா பாஞ்சு விளையுது, அங்க உழத்தியர்லாம் வந்து நாத்து நடுறாங்க. நாத்து நடும் போது தெம்மாங்கு பாட்டெல்லாம் பாடுவாங்க. அப்ப அதை பாடிக்கிட்டே வேலை செஞ்சோம்னா அவங்களுக்கு அந்த களைப்பு தெரியாது. அதுதான் இங்க களி. அந்த களைப்பு போய் ஒரு மகிழ்ச்சி வருது. களிகாட்டும்,
கடைசியர்த்தம் களிகாட்டும், அப்படி ஒரு மகிழ்ச்சியோடு இருக்காங்க. அப்படி மகிழ்ச்சியை காட்டுவதற்கு இடமான காவேரி திருநாடு. அப்படிப்பட்ட அந்த சோழ நாட்டிலே வளம் வாய்ந்த திருச்செங்காட்டங்குடி அப்படின்னு முதல்ல நம்ம ஊரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோங்க. முதல் பாடல் திருச்செங்காட்டங்குடி. இந்த ஊர்ல தான் சிறுத்தொண்ட நாயனார் வந்திருக்கிறார். என்ட்ரி போட்டாச்சு. அடுத்தது ரெண்டாவது பாட்டுக்கு வாங்க. நிலவிய அத்திருப்பதியில் நெடுஞ்சடையார் நீற்றடைவால் உலகில் வளர் உயிர்க்கெல்லாம் உயர் காவல் தொழில் பூண்டு மலர் புகழ் மாத்திரர் தம் குலம் பெருக வந்துள்ளார் பலர் புகழும் திருநாமம் பரஞ்சோதியார் என்பார். அப்படி நிலவுகின்ற அந்த பதியிலே, அந்த திருப்பதியிலே, அந்த இறைவன் மகிழ்ந்திருக்கும் அந்த பதியிலே நெடுஞ்சடையார், எப்பெல்லாம் சடாமுடி அப்படின்ற ஒரு குறிப்பு வருதோ, சடை சிவபெருமானினுடைய ஞானத்தின் அடையாளம். சுவாமி ஞானமே வடிவானவர். அவரோட சடைய குறிப்பிட்டோம்னா அது ஞானத்தோட அடையாளம் தான் அந்த சடை. நீண்ட சடையினை உடையவர். நீச்சடைவால் உலகில் வளர் உயிர்க்கெல்லாம் உயர் காவல் தொழில் கொண்டு. அந்த சிவபெருமானிடத்திலே நம்முடைய இந்த பரஞ்சோதியார் எப்படி இருக்காரா, உலகத்தில் தோன்றி வளர்கின்ற எல்லா உயிர்களுக்கும் உயர்வான அந்த மருத்துவ தொழிலை மாமாத்திரர் அப்படின்னா வழி வழியாக மருத்துவம் செய்யும் மரபு. வழி வழியா அவங்க மருத்துவம் செய்வாங்களாம். எப்படி வழி வழியா மருத்துவம் செய்வாங்கன்னா, இப்போ நான் தான் முதல் தலைமுறைன்னு வச்சுக்கோங்க. எனக்கு முன்னாடி என்னுடைய தந்தை, என் தந்தைக்கு முன்னாடி பாட்டன், பாட்டனுக்கு முன்னாடி பூட்டன், பூட்டனுக்கு முன்னாடி ஓட்டன், ஓட்டனுக்கு முன்னாடி சேயோன், சேயோனுக்கு முன்னாடி பரன். 7 தலைமுறை. அதே மாதிரி பெண்பால்ல பார்த்தோம்னா தந்தைக்கு ஈக்குவலா தாய், பாட்டி, பூட்டி அப்படியே பறைன்னு முடியும். அதான் பரம்பரை. 7 அந்த பரம்பரை, அந்த 7 தலைமுறையை குறிப்பதுதான் ஒரு பரம்பரை. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க நிறைய இப்ப கூட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல பார்ப்போம். நாங்க எங்க அப்பா காலம், எங்க தாத்தா பாட்டியேன்னு இந்த சித்த மருத்துவம் இருக்கு அப்படின்னு போட்டோஸ்லாம், அவங்க அப்பா போட்டோ, அவங்க தாத்தா போட்டோ, கொள்ளு தாத்தா போட்டோ எல்லாம் லைனா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி. ஆனா அதுல நிறைய பேர் ஃப்ராடா இருக்கலாம். ஆனா இவர் எப்படின்னா உண்மையானவர். ஏன்னா இவர் சிவபெருமானின் அடியவர். அந்த நீற்றடைவால் அந்த திருநீற்று சார்பினை சார்ந்தவர். அதனால வழி வழியா இந்த மருத்துவத்தை அவர் செய்கிறார். அந்த உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னலை, அந்த உடலுக்கு, இந்த உடல் எத்தனையோ பிணி வருது இல்லையா, நோய். என்ன நோயினே பாதி டாக்டருக்கே புரிய மாட்டேங்குது. மருத்துவர் வீட்டுக்கு போனாதான் தெரியுது. உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் மருத்துவர் வீட்டு வாசல்ல போய் உட்கார்ந்துருக்கிறது. அந்த எப்ப நம்ம கூப்பிடுவாங்கன்னே தெரியாது. காலையில போய் உட்கார்ந்துடணும். அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட், எத்தனையோ டெஸ்ட் எல்லாம் எடுத்து கடைசியா என்னன்னே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மருத்துவருக்கே ஒரு குழப்பமா இருக்கும். நமக்கு அதை விட ஐயோ யாராவது எதையாவது கொடுத்து நம்மளை சரி பண்ணிட மாட்டாங்களா சுவாமி. எல்லாத்துக்கும் மேல மருத்துவன் அந்த வைத்தியநாதன் தான். வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்காரு இல்லையா, வைத்தியநாத சுவாமியா. பிறவியே ஒரு நோய் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த பிறவியே வேற இருக்கப்பட வேண்டிய நோய் தான். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்ப நீந்துவர் இறைவனடி சேருவார். அந்த நீந்துறதுக்கு தான் இந்த இறைவனுடைய திருநாமங்கள், இந்த அடியார்களுடைய பெருமைகள், இதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப ஏன் சொல்லணும், ஏன் கேட்கணும். கேட்டேன்னா சுவாமி என்னையும் அந்த வழியில கூப்பிட்டு போயிருப்பான், நானும் வரேன் அப்படின்னு நம்மளே வாலண்டியா நம்மள ஒப்படைப்பு பண்றதுதான். இந்த மாமாத்திரர் குலம்னா என்னன்னா, அவங்க வழி வழியா மருத்துவம் செய்யற குலம் அப்படின்றத பார்த்துட்டோம். இந்த மாமாத்திரர் குலம். அதுல இவரோட பேர் என்ன, பரஞ்சோதியார். இப்ப பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு. திருநாமம் பரஞ்சோதியார். அது எப்படிப்பட்ட திருநாமம், பலர் புகழும் திருநாமம். நிறைய பேரால அவர் தான்ப்பா பரஞ்சோதியார், இவர்கிட்ட போய் தான் இந்த நோய் சரியாச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்படி மாமாத்திரர் குலத்திலே பரஞ்சோதியார் என்று சொல்லப்படும் பெயரினை உடைய பெரியார் ஒருவர் தோன்றியுள்ளார். அவர் எப்படிப்பட்டவர், சிவபெருமானது திருநீற்றினிடத்து நீங்காத அன்பினால் எல்லா உயிர்களுக்கும் காவல் தொழிலை மேற்கொண்டவர். காவல் தொழில் இந்த மருத்துவர் தான், காவலாளியா இருக்கார். அப்ப அப்படி ஒரு நல்ல மருத்துவரா இருந்திருக்கிறார் அவர்.
அடுத்தது இந்த மாமாத்திரர் குலம் வேற, ஆமாத்தியர்னு ஒரு குலம் இருக்கும், அது வேற. அதுக்கு போட்டு குழப்பிக்காதீங்க. அடுத்து திருநீற்று சார்புனா என்னங்க, எங்களுக்கு கொஞ்சம் சரியா புரிய வைங்க அப்படின்னா, நம்ம மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாறுக்கு போகணும். அங்க முத்தநாதன் வந்திருப்பான். அவன் அவரை நேரடியா வெல்ல முடியாது அவனால. எப்படியாவது நேர அட்டாக் பண்ணி வென்றான் என்றால் அவன் சரியான போர் வீரன். ஆனா அவன் ஒரு தவறான வழியில வருவான். தன்னுடைய தோற்றத்தை மறைத்து கொண்டு வேற மாதிரி அவரை கொல்லுவான். அது எப்படின்னு பாருங்க. மெய்யலாம் நீரு பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படை கறந்து புத்தக கவளி ஏந்தி மைபொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். முத்தநாதனை என்ட்ரி உள்ள போடும்போது சேக்கிழார் பெருமான் அப்படி சொல்லியிருப்பாரு. அவன் அவன் நினைச்சத செஞ்சு முடிச்சிருவான். அவன் கொன்னானே சாமி சொல்ல மாட்டார் சேக்கிழார். எப்பரிசே அவன் நினைச்சானோ அப்பரிசே செய்தான். அத்தனை காவலையும் மீறி அந்த மெய்ப்பொருள அந்த நாயனாரே அவன் குத்தி விடுவான். கொல்றதுக்கு முன் ஸ்டேஜ். அப்ப இவர் என்ன பண்றாரு, தத்தன் அவரை தாக்க வரும்போது அவர் சொல்லுவார், தத்தா இவர் நமர் அப்படிம்பார். ஏன் நமர்னு சொன்னார்னா, எப்ப அவர் சிவ வேடத்தை புனிந்து கொண்டு அந்த முத்தநாதன் வந்தானோ, எப்ப அந்த சிவ வேடம் வந்ததோ அப்பவே இவன் நம்முடைய சிவபெருமானின் அடியவன். அந்த அடியவனுக்கு ஒரு இன்னல் விடக்கூடாது, ஒரு ஊறு விடக்கூடாது அப்படிங்கிறதுல அப்படிப்பட்ட அந்த திருநீற்று சார்பு. அவன் கெட்டவனாவே இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப இவர் என்ன சொல்றாரு, தத்தா இவனை இங்க வச்சிருக்க கூடாது, இவனுக்கு யாரும் எந்த துன்பமும் இழைத்து விடக்கூடாது. ஏன்னா இவன் திருநீறு பூசிய அடியவன் விடத்திலே விட்டான். இவனை நம்ம நாட்டை தாண்டி அந்த கானகத்துல கொண்டு போய், விலங்குகள் இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுவிடு, நம்ம எல்லையை தாண்டி பத்திரமா அவன் போயிடணும் அப்படின்னு சொல்லுவாரு. அவனும் கொண்டு போய் விட போயிருப்பான். இவரை குத்துனதுனால அந்த உயிர் பிரிய போது, ஆனா அத கையில பத்திரமா புடிச்சிட்டு அப்படியே எப்படியாவது அவன் நான் பத்திரமா அவனை சேர்த்துட்டேன்னு சொல்லுவான்றதுக்காக அப்படியே அந்த உடம்புல அந்த போற உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப தத்தன் வருவான், சொல்லுவான், சென்று அடி வணங்கி நின்று செய்தவ வேடம் கொண்டு வென்றவருக்கு இடையூறு இன்றி விட்டனன் அப்படின்னு அவன் சொல்லி முடிச்சோன, ஐயா அவனை கொண்டு போய் நான் நம்ம நாட்டு இல்லையில யாரோட இடையூறும் இல்லாம கொண்டு போய் விட்டுட்டேங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவன் முடிக்கும் போது இவர் சொல்லுவாரு, இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் என்று நின்றவன் தன்னை நோக்கி நிறை வெறும் கருணை கூர்ந்தார். ஐயன் செய்து நின்ற தத்தன் செய்த மாதிரி யாரு இப்படி ஒரு அருமையான கருணை செயலை செய்வார்கள் அப்படின்னு கேட்டுட்டு அப்ப அந்த திருநீற்று சார்பு பத்தி சொல்லுவார். அரசியல் ஆயத்தார்க்கும் அடிவுரு காதலார்க்கும் விரவிய செய்கை தன்னை விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிப்பீர் என்று புறவலர் மன்றுளாடும் பூங்கடல் சிந்தை செய்தார். இந்த பரவிய திருநீற்று அன்பு, யாரெல்லாம் இந்த திருநீற்றை பூசி தவவேடம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு இன்னலும் வந்துவிடக்கூடாது, அவர்களை நம்ம காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு எப்பொழுதும் நாம் நன்மையே செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த பற்று. இப்ப கூட நம்ம யாராவது ஒரு அடியார் திருநீர் பூசிருக்காங்க, உருத்திராக்கம் தரித்திருக்கிறார்கள் என்றால் அவங்க யாருன்னே நம்ம தெரியாது, நமக்கு அவங்களை தெரிஞ்சிருக்காது, முன்பின் பழக்கம் இல்லை. தெரிந்த அடியார்னா வணக்கம் சொல்லுவோம், ஒவ்வொருத்தரையும் தலையில கையை மேல தூக்கி கும்பிட்டு, ஏன்னா சிவபெருமானை அடியாரை கண்டால் சிவனை வழிபடுவது போலவே நாம் நினைத்திருப்போம். இப்ப தெரியாத அடியாரா இருக்காங்க, அவங்க எப்படி அப்படின்னு நம்ம அப்ப அதுக்கு எங்க ஐயா ஒரு ஆராய்ச்சியான அவர் சொல்லுவார், அது ஆராய்ச்சி பண்ற தகுதி நமக்கு இல்லமா, அவர் நல்லவரோ கெட்டவரோ, அவர் எத்தன்மையர்னு நமக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, அவர் பூண்டிருக்கும் வேடம் சிவ வேடம். அதனால அந்த வேடத்துக்கு மதிப்பு கொடுத்து நாம் கையெடுத்து கும்பிட்டு தலை மேல கைய வச்சு சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் அப்படின்னு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அவர் அப்படின்னா அவரை விமர்சனம் பண்ணக்கூடிய தகுதி நமக்கு கிடையாது. அவர் ஏதோ ஒரு தீய செயல் வேணாலும் செஞ்சிருக்கட்டும், அதை என்ன பண்ணுவாரா சாமி பார்த்து பாருமா, அதுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்கறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. அந்த உயிருக்கு எதுவும் நம்ம கமெண்ட்ஸ் பாஸ் பண்ண கூட நமக்கு தகுதி இல்லை. அவர் எத்தன்மையராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தால் அவர் சிவபெருமானோட அடியவர், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நம்ம அவரை வணங்குறதுக்கு நமக்கு கடப்பாடு இருக்கு. அதனால அப்படிப்பட்ட அந்த திருநீற்றினிடத்து நீங்காத அந்த பற்று,
அப்படிப்பட்ட பற்று. சிவாய நம. அம்மா, அடியன் 2 பாடல் தான் போயிருக்கேன். மணி 11:20 ஆயிடுச்சு. என்னம்மா பண்ணலாம்? ஒரு 10 நிமிஷம் எடுங்க, 10 நிமிஷம் எடுங்க. சிவாய நம. முதல்ல மன்னிக்கணும், ஏன்னா நான் போறது ரொம்ப ஸ்பீட் கம்மியா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் நிறைய இன்ட்ரோடக்ஷன் அது இதுன்னு போனதுனால லேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இறையருள். இனி அடுத்த 3வது பாடலை பார்த்து விடுவோம். ஆயுள் வேதக்கலையும் அழகில் வடநூல்களையும் தூய படைக்கல தொழிலும் துறை நிரம்ப பயின்றவற்றால் பாயும் மத குஞ்சரமும் பரியும் உகைக்கும் பண்பு மேய தொழில் விஞ்சையினும் மேதினியில் மேலானார். ஆயுள் வேதம் அப்படின்னு சொல்ற ஒரு மருத்துவ நூல் கலை, அதையும் நம்மளுடைய பரஞ்சோதியார் கற்றிருக்கிறார். அழகு இல், அழகு இல், அழகு அப்படிங்கிற சொல் எதை குறிக்கிறது என்றால் ஒரு எல்லை, ஒரு கால எல்லை, ஒரு வரம்பு. அப்படி அழகு இல், அந்த எல்லை இல்லாத, ஒரு வரம்பு இல்லாத வடநூல்கள், வடநூல்கள்ல இருக்கிற பல்வேறு நூல்களையும் இவர் கற்கிறார். அது மட்டுமல்ல, தூய படைக்கல தொழிலும், இதை எல்லாத்தையும் அவற்றில் எந்தெந்த கலையோ அதுல எந்த அளவுக்கு கற்றுக்கொள்கிறார் என்றால் எல்லை காண்பளவும் பயின்றவர். அதாவது அதுல அவர் வித்தகரா இருக்கார். எதை கற்றுக்கொண்டாலும், எந்த துறையாக இருந்தாலும் அதனுடைய பெஸ்டா இவர் கொடுக்கிறார். எல்லாத்தையுமே சிறப்பாக கற்றுக்கொள்கிறார். அது மட்டுமல்ல, பாயும் மத குஞ்சரம், குஞ்சரம்னா அந்த யானை, அந்த யானை ஏற்றம், பாய்கின்ற மதம் பொழியும் யானைகளையும் பரியும் உகைக்கும் பண்பு, பரின குதிரை, அந்த குதிரையை ஏறக்கூடிய அந்த கலை, மேய தொழில் விஞ்சையினும், விஞ்சையினும் மேதினியில் மேலானார். இது மாதிரி விஞ்சை என்றால் கலைகள், கலையா என்னென்ன கலையெல்லாம் கத்துக்கிறாரோ அந்த கலையெல்லாம் செறிவாக கற்றுக்கொள்கிறார், மேம்பட்டவராக கற்றுக்கொள்கிறார், நல்ல விளக்கமாக கற்றுக்கொள்கிறார். இந்த யானை ஏற்றம் பாயும் மத குஞ்சிரமும், அந்த யானை 3 மதங்களை பொழியும். அது கண்ண மதம், கை மதம், கோச மதம். இன்னும் இதுல குறிப்புரை சொல்லணும்னா, உயிர்கள் நோயின்றி வாழவும் நீண்ட நாள் வாழவும் கூறும் நூல்கள் தான் இந்த ஆயுள் வேதம், ஆயுர்வேதிக் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி. தமிழில் உள்ள சித்த மருத்துவ நூல்கள் இவையேயாம். இது போகர் முதலியவர்களால் செய்யப்பெற்றவை. மருத்துவர் தாமோதரனார் அப்படின்னு சங்க புலவர்ல ஒருத்தர் இருந்தாரு. மறைகளின் சங்கங்களுள் இம்மருத்துவ கலையும் ஒன்று. மறைகள்ல ஒரு மறை என்னன்னா இந்த மருத்துவ கலையை பத்தி பேசுறது. அதனாலதான் ஆயுள் வேதம் கலை, அது வேதம்னு சொல்றாங்க பாருங்க. வேதம்னா மறை, அந்த மறையின் சங்கங்களுள் இம்மருத்துவ கலையும் ஒன்றாதல் பற்றி இதனை ஆயுள் வேதம் என்றனர். இப்போ இன்னொரு சொல் போட்டிருக்காங்க பாருங்க, தூய படைக்கல தொழிலும். படைக்களம்னா போர்க்களம், போர்ல எல்லா உயிரையும் கொல்ல போறாங்க. அப்ப அதுல எப்படி தூய்மைன்னு போட முடியும்? ஒரு அடைமொழி சேக்கிழார் போட்டிருக்காரு பாருங்க, படைக்கல தொழில. ஏன்னா போர்ல போய் நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லா உயிர்களையும் வெட்டி கொல்றது, அடிச்சு குத்துறது, அப்படிதான் பண்ண போறோம். அதுல என்ன தூய படைக்கல தொழில் அப்படின்னா அதுக்கும் ஒரு பொருள் இருக்கு. எந்நாட்டிற்கும் என் நிலையிலும் தீங்கு வாராமல் காக்கும் நோக்கில் இக்கலையை பயின்றும் பயன்படுத்தியும் வந்தார். அது தனக்கு நல்லது, பிறருக்கு இன்னா அப்படின்னா அதை அவர் செய்ய மாட்டார். பிறருக்கு இன்னா செய்தல் நன்றென்றுன்னு அவருக்கு நல்லா தெரியும். தனக்கு இனியது பிறருக்கு இன்னா செய்தல் நன்றென்று அப்படிங்கிறது தெரியறதுனால எந்நாட்டிற்கும் என் நிலையிலும் தீங்கு வாராமல் காக்கும் நோக்கிலே இந்நிலையை பயின்றும் பயன்படுத்தியும் வந்தார். ஆதலால் அந்த இடத்துல தூய படைக்கல தொழில் அப்படிங்கிறது சொல் போடப்பட்டிருக்கிறது. இப்போ 4வது பாடலை பார்த்துட்டு நம்ம இந்த வகுப்பை இந்த அளவுல நிறைவு செய்து கொள்வோம். உள்ள நிறை கலைத்துறைகள் ஒழிவின்றி பயின்றவற்றால் தெள்ளி வடித்தெறிந்த பொருள், தெள்ளி வடித்து அறிந்த பொருள் சிவன் கடலில் செறிவென்றே கொள்ளும் உணர்வினில் முன்னே கூற்று உதைத்த கடலுக்கு அன்பு பள்ளம் அடையாய் என்றும் பயின்று வரும் பண்புடையார். அவர் இப்ப தன்னுடைய உள்ளம் நிறைவு பெற செய்யும் எல்லா கலைத்துறைகளையும் எல்லாம் இடைவிடாது கற்று
எல்லா கலைகளையும் கற்றுக்கிறார். ஒரு பக்கம் ஆயுர்வேத கலை, இன்னொரு பக்கம் பல வட நூல்கள், அது மட்டுமல்ல படைக்கல தொழில். அப்ப போர்க்களத்துல அவர் படை தளபதியா இருக்காரு. அதோடு மட்டுமல்லாமல் அந்த யானை ஏறுவதற்கான கலை, அப்புறம் அந்த குதிரையை அதை அடக்கி ஆளக்கூடிய பண்பு, இந்த மாதிரி பல கலைகள் அவர் கற்று அந்த கலையில சும்மா கற்றுக்கல, அதுலயே எப்படி வித்தகரா இருக்கணுமோ, எப்படி நுண்மையா கற்றுக்கொள்ளணுமோ, எப்படி சிறப்பா கற்றுக்கொள்ளணுமோ அந்த அளவுல கற்று இதையெல்லாம் கற்றதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு தெளிவு பிறக்குது. என்ன தெளிவுனா, சிவன் அடிகளில் பொருந்திய அன்புடைமையான ஒழுக்கமே ஆகும். இந்த தெளிவான வடித்து எடுத்த பொருள் என்னன்னா, சிவன் அடிகளில் பொருந்திய அன்புடைமையான ஒழுக்கமே ஆகும் அப்படிங்கிற அந்த கொள்கை முதன்மை பெற, அந்த யமனை கூற்று உதைத்த கழலுக்கு மார்க்கண்டேயருக்காக சுவாமி என்ன பண்ணுவாரு, யமனை உதைப்பார், கூற்றுவனை உதைப்பார். அந்த கழலுக்கு, அந்த திருவடிக்கு அன்பு கொண்ட ஒழுக்கம். அது எப்படிப்பட்ட அன்பா, எப்படி பள்ளத்தை நோக்கி நீர் பாயும் இல்லையா, அது போல தடை இல்லாது விரைவாக என்றும் பயின்று வரும் பண்பை உடையவராவார். ஏன் இந்த இடத்துல பள்ளத்தை நோக்கி செல்கின்ற வெள்ளம் அப்படின்னு குறிப்பிட்டாங்கன்னா, இடையில எந்த பிளாக்கேஜும் இல்ல, இடையிடின்மைக்கும் விரைவா செல்லுது. பள்ளத்தில் வாயும் வெள்ளம் நீரை காட்டுதல் இயல்பு. அதனாலதான் சேக்கிழார் அன்பு பள்ளமடையாய் அப்படிம்பாரு. நம்முடைய மாணிக்க வாசகர் 8ஆம் திருமுறையில திருச்சதகத்துல சுட்டறுத்தல் அதுல சொல்லியிருப்பார், பள்ளம் தாழ் உருகுணலில் அப்படின்னு அருள் இருப்பார். அப்ப அந்த இறைவனை நோக்கிய அன்பு, இப்ப நிறைய நல்ல மழை பெய்யுது, நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லா நீரும் அப்படியே பெருக்கி ஓடி எங்க போகும், ஒரு பள்ளத்துல போய் சென்று வடியும். அதே மாதிரி வயல்கள்னா அந்த வாய்க்காலுக்குள்ள போகும். அதே மாதிரி இது எதை உணர்த்துகிறது என்றால், நம்ம சண்டேச நாயனார் புராணத்திலையும் இதே மாதிரி பார்க்கலாம். ஆய கலைகள் அடியேன்னு சொன்ன ஆய கலைகள் 64. சண்டேச நாயனார் புராணத்துல சேக்கிழார் சொல்லுவாரு, அழகில் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கடலில், அழகு அளவு இல்லாத எல்லை இல்லாத அந்த கலையோட எல்லை எது தெரியுமா, ஆடும் கடல். அப்ப கலையோட உச்சம்னு பார்த்தோம்னா இறைவனின் திருவடியை பற்ற வேண்டும். அந்த இறைவனுடைய திருவடியை பற்றினாலே போதும். இதுதான் அந்த கலையை கற்றுக்கொள்வதற்கான விளக்கம், மேலான பொருள். நம்ம சிவப்பிரகாசம்னு ஒரு அருமையான நூல், அது ஒரு சித்தாந்த நூல். அதை நம்ம உமாபதி ஐயா அவர்கள் அருளி இருப்பார். அதுல பதியோட இலக்கணம், சொரூப இலக்கணம் சொல்லும் பொழுது நிறைய சொல்லியிருப்பார் அவரு. பதி பரமே அதுதான் நிலவும் அரு உரு இன்றி குணம் குறி இன்றி நின் மலமாய் ஏகமாய் நித்தமாகி அழகில் உயிர்க்கு உணர்வாகி ஆசலமாகி அகண்டிதமாய் ஆனந்த உருவாய் அன்றி. அதெல்லாம் நீங்க விளக்கம் படிச்சுக்கோங்க. நான் சொல்ல போறது 2 சொல் தான். செலவரிதாய் செல்கதியாய். அடியனுக்கு இது ரொம்ப பிடிச்ச இந்த 2 வார்த்தை. செலவரிதாய் செல்கதியாய். சிவப்பிரகாசம் நூல் இருக்கவங்க இன்னைக்கு போய் அதை எடுத்து பாருங்க. பதி இலக்கணத்துல சொரூப இலக்கணத்துல வரும். செல அரிது. இந்த செல அரிதுனா என்னன்னா, குருவருளால் ஞானம் பெற்று மலவாசனை நீங்கி சிவ ஞானம் அடைந்ததால் பெருகியதால் அடைந்த பேரின்ப நிலை, அதை பெற்றவர் தான் அந்த சிவத்தை சார்ந்தவர் ஆவார். அதுதான் அதுவன்றி அவன் திருவடியை சார்தல் அரிது. செல்கதியாய், இதுதான் செல்கதி. அப்படின்னா என்னன்னா, ஆகம நெறிகள்ல சொல்லப்படுற வழி ஒழுகி உண்மை சரியை கிரியை யோக நிலைகளில் நின்று ஞானம் பெற்றாருக்கு எளிதில் சென்று அடைபவனாகி. இறைவனுடைய திருவடிகள் தான் முடிவுல நம்ம போய் பற்ற வேண்டிய இடம். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன கற்றுக்கணும், இந்த சரியை கிரியை யோக நிலையில நின்று ஞானம் பெற்றுவிட்டா. இதெல்லாம் எனக்கு சாத்தியம் இல்லப்பா, இந்த ஞானம்லாம் எனக்கு வராது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. திருஞான சம்பந்தர் புராணத்துல சுவாமி ஞான போனகம் வருந்திய நிலையில பெற்ற ஞானம் எப்படி இருந்தது? சிவன் அடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். அப்படி நமக்கு அந்த ஞானம் வருவதற்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி அடியார் கூட்டத்துல, சத்சங்கத்துல, வழிபாடுகள்ல
நம்ம கலந்து கொண்டோம் என்றால், அடியேன் இன்னைக்கு குறிப்பு எடுத்து வச்சது 10 பாடல்கள். சிவாய நம. நிறைய ரொம்ப நேரம் என்ன அடியேனை பற்றி இந்த அம்மா வந்து ரொம்ப, நான் அப்பவே சொன்னேன், அம்மா என்னை பத்தி எல்லாம் புகழுரை வேண்டாம், அடியேன் ரொம்ப ரொம்ப கீழ்பட்டவள், ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது, இப்பதான் உள்ள வந்திருக்கேன், இது கடல் மாதிரி இருக்கு சாகரம். இந்த ஞான நூல்கள்லாம் போய் நான் ஒன்னொன்னா படிக்க ஆரம்பிச்சுன்னா, இதை படிக்கும்போது ஐயோ 4 நான்மணி மாலை படிக்கலையே, அதை படிக்கும்போது இந்த இடத்துல இந்த பக்கம் அகிலாண்டேஸ்வரி செப்பரை பதிகம்னு ஒண்ணு இருக்கே, ஐயோ இவ்வளவு புக்கு இருக்கே, இவ்வளோத்தையும் நான் எப்ப படிச்சு முடிப்பேன் சுவாமி அப்படின்னு எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சாலும் முடியல, அது நிறைய இருக்கு. அடியேன்னு ஒரு பாடலை சொல்லி முடிக்கிறேன். வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வென்னும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது சால உயர் சிவ ஞானத்தாலே போல் இளமதியினானை போற்றுவார் அருள் பெற்றாரே என்று சொல்லி, இப்போ 4 பாடல்கள்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அவர் கண்டுபிடிக்கல, ஏற்கனவே இருந்ததுதான். அவர் திருச்செங்காட்டங்குடியில வந்திருக்கிறாரு. பரஞ்சோதிங்கிறது அவருடைய திருநாமம். அவர் நிறைய கலைகள் கற்றுக்கொண்டிருக்கிறார். முடிவுல சிவனோட திருவடி தான் தெளிந்த பொருள், வடி தெரிந்த பொருள் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் மேல அன்பா இருக்கார். இதுதான் இந்த 4 பாடல்களுடைய சுருக்கம் என்று சொல்லி, அடுத்த வாரம் அப்படின்னு அம்மாட்ட பர்மிஷனே கேட்கல, வேற வழி இல்லை, மாட்டிக்கிட்டீங்க, வச்சு செய்ய வேண்டியது அடியனுடைய கடமை. 88 பாடல் இருக்கு, என்னைக்கு முடிக்க போறேன்னு தெரியல. ஆனா நீங்க பின்னூட்டம் சொல்லுங்க, இதை கேட்ட அடியார் பெருமக்கள் எப்படி போலாம். ஏன்னா என்னுடைய பாணியில அடியன் போறது லேட் ஆகும்னா, இல்ல 10 பாடல்ல ஒரு பாடல் மட்டும் சொல்லி அன்றைய விளக்கத்தை அப்படி பார்த்தாலும் ஓகே தான். ஏன்னா நம்ம அறியாமையில் இருக்கக்கூடாது, சிவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும், 5 எழுத்தை ஓத வேண்டும் என்று சொல்லி எனக்கு நீங்க அடுத்த ஃபீட்பேக் கொடுத்தாதான் அடுத்த வகுப்புல வேற மாதிரி செய்யலாமா, இதை விட இன்னும் சிறப்பா எப்படி செய்யறது என்று யோசிப்பதற்கு அடியனுக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய திருவடிகளை வணங்கி விடைபெறுகிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் சிவாய நம. சிவாய நமமா. திருடி வணக்கம். அருமை அருமைங்கம்மா. அதான் எப்படி எடுத்துட்டு போகணுட்டானா, நம்ம ரொம்ப நாளா சிந்திச்சுட்டு இருக்கோம். இந்த நாயன்மார்களுடைய புராணம் ரொம்ப நாளா ஒவ்வொரு அடியாரை போட்டு நம்ம ஆரம்பிச்சு சிறப்பா செயல்பட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த தொகை நூலை பத்தி எல்லாரும் சொல்லிட்டாங்க. சேக்கிழார் புராணம், தொகை நூல்னா என்ன அப்படின்னு ஆரம்பத்து நம்ம அடியார்கள், சின்ன சின்ன அடியார்கள் அவ்வளோ அருமையா விளக்கம் கொடுத்து சொன்னாங்க. அம்மாவும் இப்ப அந்த மாதிரி விளக்கத்துல எடுத்துட்டு போய் அந்த ஷார்ட்டா முடிச்சிட்டீங்க, பரவாயில்ல, ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆனா பாடலுடைய விளக்கம் ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்க. அந்த 4 பாடல் தான் எடுத்தீங்க, இருந்தாலும் அந்த முன்னுடைய விளக்கம் ரொம்ப அருமையா இருந்தது. அந்த எப்படி எடுத்துட்டு போகணும், தொகை நூல், அப்புறம் வகை நூல், அப்புறம் சார்பு நூல், உமாபதி சிவத்துடைய சார்பு நூல் எடுத்து அப்புறம் வகை நூல் விரிநூல் போயிருக்கீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அடியார்களுடைய வரலாற்று சிறப்பு 4 நாயன்மார்களும் நம்ம சிந்திச்சிட்டோம்னு நினைக்கிறேன் நான். அதாவது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஒருத்தவர், அப்புறம் கண்ணப்பர் ஒருத்தவர், மெய்ப்பொருள் நாயனாரு, இப்ப நம்ம சிறுதோட்ட நாயனார். அது மாதிரி 4 நாயன்மாரும் இன்னைக்கு அடியனுக்கு ஒரு சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. நல்லா எடுத்து சொன்னீங்க, அதுல எந்த விதமான குறையும் இல்லை. நீங்க எத்தனை வகுப்பு எடுத்தாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. இது வரைக்கும் 4 பாடு தானே, இன்னும் கொண்டு போகணுமா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்க நிறைய எடுத்து செயல்படுத்தினா எங்க அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். இந்த காலத்துல இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு ஆள் கிடைக்குதே அப்படின்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, பலகாலம் நம்ம தவ பயன் எடுத்தாதான் இந்த மாதிரிலாம் செய்ய முடியும், இந்த மாதிரிலாம் கேட்க முடியும், இந்த மாதிரி பதிவை தொட முடியும், பெரிய பிராணத்தை தொட முடியும், அடியார் கூட கூட்டம் கிடைக்கும் அப்படிலாம் சொன்னீங்க இல்லையா. உண்மையிலே இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் கிடைக்க நாங்க ஒரு புண்ணிய பண்ணியிருக்கிறோம், அப்படிதான் நான் என்னால சொல்ல முடியும். நீங்க சொன்னதை வச்சு உண்மையிலே ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. எந்த விதமான ஒரு குறைபாடும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா எடுத்து அழகா எடுத்து விளக்கமா சொன்னீங்க. அதான் அன்புக்குன்னு ஒரு உதாரணம் எடுத்து சொன்னீங்க இல்லையா, ரொம்ப கண்ணப்பருடைய பேர சீக்கிர பெருமாள் கண்ணப்பர் தான் அன்பிற்கு உண்டோ அப்படின்ற மாதிரி அவருடைய பாடல் எடுத்து, கண்ணப்பர் தான் அன்பின் வடிவமே அவர் தான். அன்புக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமான்னா சீக்கிர பெருமான் எடுத்து சொல்லியிருக்காரு. கண்ணப்பனை பத்தி ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் இந்த குறிஞ்சி முல்லை நெய்தல் பாடைக்கெல்லாம் அழகா எடுத்து இந்த தமிழுக்கு ஒரு விளக்கம் எடுத்து கொடுத்துக்கோம். ஆமா, நாங்களாம் பழைய நிலைக்கே போயிட்டோம். நம்ம இதெல்லாம் படிச்சது 7வது 8வது 9வதுல படிச்சிருப்போம். இன்னைக்கு அந்த
எடுத்து இந்த வருடத்திற்கு 6 முறை என்னென்ன பருவநிலை மாறுது அப்படின்றத அழகா எடுத்து விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது. எந்த ஒரு இதுவும் குறையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச மெய்ப்பு நான் நல்லா சொன்னீங்க நமர் அப்படின்னீங்கல்ல, அது ரொம்ப சிறப்பா எப்ப பாரு ஒவ்வொரு அடியார் யார் எந்த நாயன்மார்கள் எடுத்தாலும் அந்த மெய்ப்பு நம்ம திருநீற்றினுடைய சிறப்பை சொன்னாலே இந்த வார்த்தை யாரும் சொல்லாத இருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்களும் இன்னைக்கு எடுத்து கொடுத்தீங்க அடியன் ரொம்ப நல்லா சிறப்பா அவ்வளவு அழகா இருந்தது. எந்த விதமான ஒரு குறையும் இல்லம்மா, நிறையதான். இன்னும் மீண்டும் மீண்டும் நம்ம குடும்பத்திற்கு வந்து நீங்க சொற்பொழிவு ஆற்றலாம். ஒரு அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் நமக்கு கிடைக்கணுமே அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஆனந்தப்பட்டேன். ஆனா இதே செருக்காக கூடாது, எனக்கு நல்லபடியா இது நிறைவா வரணும். ஏன்னா நம்ம மருத்துவர் ஒருத்தர் வந்தார், நம்ம அருணாச்சலம் ஒரு ஐயா வந்தார், ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. ஒவ்வொரு வரிக்கும் பெரிய புராணத்தை ஆரம்பத்திலேயே எடுத்துட்டு போன ஐயா, இது இவ்வளவு பாடல் உங்களால எடுக்க முடியுங்களா ஐயா? புராணம் பாதியே திருஞான சம்பந்தர் புராணம் பாதி வருது, இதுல வேற எப்படி நீங்க எடுக்க போறீங்கன்னு நான் கேட்டேன் ஐயா. இல்லம்மா நான் எடுக்கிறேம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, எனக்கு வாரத்துக்கு திங்கக்கிழமை ஒதுக்கி விட்டுடுங்கம்மான்ட்டார். அழகா எடுத்துட்டு போனார். ரொம்ப நல்லா சிறப்பா போயிட்டு இருந்தது. எனக்கு வந்து என்னன்னா திங்கக்கிழமை நம்ம ஐயாவுடைய சொற்பொழிவு, திருநாவுக்கரசு புராணம் வந்து நம்ம ஆனந்த ஐயா, நம்ம திருவானைக்காவல் அம்மா வந்து திருச்சி அம்மா வந்து சாந்தோஷம், அந்த மாதிரி ஒவ்வொரு நாயன்மாரும் சிந்திக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கே அப்படின்னு கொஞ்சம் ஒரு சந்தோஷம் போயிடக்கூடாது. உடனே ஆண்டு என்ன பண்ணிட்டான், போதும் நீ ரொம்ப மகிழ்ச்சியில ஆந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஐயா உனக்கு வரத்துக்கு இல்லாத போயிடுச்சு. ஆனா நாங்க படிக்கக்குள்ள அவருடைய நினைச்சு இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஐயா வராது. அவருடைய வயது 84 வயது, ஒரு காரணம் வேற. ஆனா எடுக்க ரொம்ப ஆசையா சொன்னாரு. திருமுருகாற்றுப்படை விளக்கம் எடுக்கிறேன்னு சொன்னாரு, கந்தர் அலங்காரத்துக்கு விளக்கம் எடுக்கிறேன்னு சொன்னாரு. அவரு இதுல திருவாசகத்துல திருச்சாழலுக்கு விளக்கம் எடுக்கிறேன்னு சொன்னாரு. நிறைய பதிவு போட்டுருக்காரு அடியனுக்கு, நிறைய புத்தகம்லாம் எழுதியிருக்கிறாரு. ஆனா அவர் வந்து இந்த மாதிரி சொல்லக்குள்ள உடனடி காரணமா அவருக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. தண்ணி வந்துட்டே இருக்கு கண்ணுல, அதனால அவரை பார்வையை கொடுத்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு என்ன நினைச்சேன், ஏன்பா அப்படி கொண்டு வந்து இப்படி நீத்திட்டிய பெருமானே, அப்படி வேற யாராவது அடியாரவது ஏற்பாடு பண்ணலாம்ல அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னும் அது வகுத்து கொடுக்கல. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நாயன்மார்களால் நாங்க சிந்திக்கிறதுக்கு ஒரு பெரும் பேரு பெற்றுதான் சொல்லலாம். ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா. நம்ம வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு அடுத்த அடியாருக்கு எல்லாருக்கும் பேச வாய்ப்பு உண்டு, யாரும் போயிட வேண்டாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் போங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க அரும் முகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குணம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நம்ம ஈஸ்வரன் குடும்பத்து சார்பாக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா பத்தி ஒரு சிறப்பு கூறி விட்டுட்டேன். என்ன